ஹலோ ஹாய். என்ன எல்லாம் மேம்ன்றீங்க? நான் மேமாப்பா, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? போங்கப்பா. இவரா இல்லாட்டி இவரான கேள்வி. ஐ எம் கங்கா. ஓகே கங்கா. ஹாய் எஃப்எஃப் ரீனு. ஹாய் நந்தினி. ஜோ இவர் இல்லைப்பா, அவர் தான். குட் ஈவினிங் ஹரிராஜ். இன்னைக்கு லைவ் எத்தனை மணி வரைக்கும்னு தயவு செய்து கேட்காதீங்க, எனக்கே தெரியல. சரியா? கண்டிப்பாக நான் எல்லாமே முடிச்சுட்டு தான். இல்லை நாளைக்கு வேறு இருக்குல்ல, நாளைக்கு வேறு ஒரு நாள் இருக்குல்ல. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகிறோம். ஓகே, நாளைக்கு வேணால் இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரமோ எவ்வளோ முடிக்கிறோமோ அது போக நாளைக்கு மீதி முடிச்சுட்டு 1 மார்க் பார்க்கலாம். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். ஹாய் ஸ்வேதா. ஹாய் லக்கி பிசிஎம். எல்லாம் வந்துட்டிங்களா? வேற 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 அவ்வளோதானா? எனக்கு வேற டவர் கிடைக்க மாட்டேங்குதுப்பா, ஏனே தெரியல. கமெண்ட் வரவே இல்லைப்பா. இத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, 4 பேர் தான் காமிக்குது. எனக்கு என்ன பண்ணுறது? தப்பாக இருக்குது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் யூ ஆர் ராங். சரி, கம்ப்யூட்டர் படிக்கும்போது கம்ப்யூட்டர் திட்டக்கூடாது. ஐ எம் நாட் லேட் டுடே. சரிடா, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டடா. பரவாயில்லடா, நீ முன்னேறிடுவடா. ஓகே, ஆனால் 4 லேட்ரா, 10 நிமிஷம் 4 லேட்ரா. ஹாய் ரமணி சங்கர். ஹாய். அவங்க சிச்சு உங்கள் பேர் ஏதோ சொல்லுவீங்களே, மறந்துட்டேனே. சிச்சு சாரிப்பா. இப்போ அந்த கிச்சன் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கப்பா, மறந்துட்டேன்ப்பா. ஆனால் என்னெல்லாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? நான் ஒன்றுமே பண்ணலப்பா. நான் ஒன்றுமே கம்ப்ளீட் பண்ணலப்பா. ஆனால் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லையா? இல்லைப்பா, சாரி. ஒன்லி சிஎஸ். லைவ்லேயே போட்டிருக்குமே, ஒன்லி சிஎஸ் தானே போட்டிருக்குது. ஐ எம் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ப்பா. எனக்கு கொஞ்சம் சிஏ தெரியாதுப்பா, அதனால அதை நான் வரலப்பா. கம்ப்யூட்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இல்லாட்டி அண்டர்லைனிங் ஆப்பில் இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஓகே, எத்தனை பேர் வருவீங்க? வரமாட்டிங்களா? ஒரே மயான அமைதியாக இருக்குது. சரி சரி சரி, கிச்சன் உங்கள் பேர் மட்டும் மறந்துட்டேன்ப்பா. ஹாய் ஆண்டனி. உங்கள் பேர் மட்டும் மறந்துட்டேன்ப்பா. ஹாய் மோனிஷா. அங்கே போனீங்கன்னா 12th லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி ப்ளூ கலரில் ஒரு டேக் இருக்கும். ரைட்டில் இந்த பக்கம் ரைட்டில் ஆயிடுச்சோ, ரைட்டு உங்களுக்கு லெஃப்டாக இருக்கும். ரைட்டில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும். அது கரெக்டாக லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா, யூ வில் see the important questions which will be in blue color. அதை நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிஎஃப்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அப்படியே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே இதில் வந்துடும். ஓகே ஓகே பரத்ராஜ். ஹாய். 10th எவ்வளோ ஸ்கோர்? 12th எவ்வளோ ஸ்கோர்? என்னோட 12th ஸ்கோர் 553. அதான் சொல்லிட்டேன்ப்பா. இசாந்த் நியூ ஸ்டூடெண்ட். ஹாய் இசாந்த். ஓகே ஓகே காவ்யா. ஓகே ஹாய் கிரேஸ். இசாந்த் சர்மா. ஓகே, எத்தனை பேர்? இவ்வளோதானா? தலை உங்கள் பேர் எனக்கு தெரியும் தலை உங்கள் பேர் எனக்கு ஆல்ரெடி தெரியும் தலை. உங்களுக்கு இதே தேவையில்ல தலை, இன்ட்ரோவே தேவையில்ல. அடே யாருடா நீ? எப்போ ஆரம்பிக்கலாம்? எனி டைமிங்ஸ் சொல்கிறீங்களா?
இப்போயே ஆரம்பிச்சிடலாமா இல்லாட்டி 20 25 ஏதாவது ஒரு டைமிங் சொல்லலாமா? இன்னைக்கு எவ்வளோ நேரம் வேணால் எடுக்கலாம்ப்பா. நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க, நம்ம தான் ராஜா. ஓகே, மெதுவா பொறுமையா 20. ஓகே 20 இப்போவே. மோனிஷா, ஸ்வேதா 620. ஓகே 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 சாரி உங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னு இல்லை. 620க்குனா கொஞ்சம் பேர் வந்துப்பாங்க, அப்படியே பண்ணிடலாம். சரி, மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி போச்சு? ஏதாவது கதை இருக்குதா மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு? 5 மார்க் தான் இம்பார்ட்டன்ட். 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் தூக்கிட்டு வந்திருப்பேன். சரியா? மற்றபடி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாத தூக்கிட்டு வந்துருக்க மாட்டேன். ஆனால் 5 மார்க்கு எதெல்லாம் என் கண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுதோ எல்லாமே தூக்கியிருப்பேன். ப்ரோ இன்டீரியர் ஏதாவது ரிப்பீட்டட் கேட்டால் சொல்லுங்க ப்ரோ. கேட்டது சொல்லுங்க. ரிப்பீட்டடு அது ஆப்புக்கு நேற்று டீச் பண்ணப்பா, புக்கின் கொஸ்டின்ஸ்லாம். சரியா? ஓகே, அந்த மாதிரி எதுவும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ரிப்பீட்டடா எதுவும் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. 12th மேக்ஸ் மார்க் 93 அவுட் ஆஃப் 100. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஹரிராஜ், நான் மேக்ஸ் கிளாஸ் வந்தேனா? நான் மேக்ஸ் கிளாஸ் வந்திருக்க மாட்டேனே மேக்ஸிமம். மேம் தானே பார்த்துருப்பாங்க. சண்டே வந்துச்சுல, இப்போ லாஸ்ட் சண்டே தானே. 15th லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள். 15th லெசனில் 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. எது கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாதுப்பா. ஆனால் 3ல் ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ப்பா, அது தெரியும்ப்பா. ஃபர்ஸ்ட் லெசன் 15th லெசன் பாப் ஃபங்க்ஷன். ஆமாப்பா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நீங்கள் சொல்லி தான் எனக்கே ஞாபகம் வருது. அது வேறு நான் வேறு டீச் பண்ணல. அச்சிச்சோ, சரி விடுங்க பார்ப்போம், வேறு எப்பயாவது ஞாபகம் வச்சுக்கிறேன் பாப் ஃபங்க்ஷனை. இப்போ கரெக்டாக 20க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஓகேவா? வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஹாய் மோகன் ராம். எனி அதர் கொஸ்டின்ஸ்? நத்திங். வித்யா சொல்லுங்கப்பா. நோ கம்பல்சரி சின்டாக்ஸ். கம்பல்சரி இப்போ உங்களுக்கு ஹாஃப் அலி வந்துருச்சுல, ஒன்று புக் பேக்லேருந்து வந்துடும். ஓகேவா? இன்னொன்று எப்படி வரும்னா இன்டீரியராக தான் வரும். கண்டிப்பாக ஒன்று இன்டீரியர் இருக்கும்ப்பா. ஏன்னா ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன்லாம் ரெண்டுமே இன்டீரியராக வரும். மற்ற செகண்ட் ரிவிஷன்லாம் போயிட்டீங்கன்னா புக் பேக் கொஸ்டினே பார்க்க முடியாது. எல்லாமே 2 மார்க் எல்லாமே புக்கின் தான் வரும். ஆனால் பப்ளிக்கில் கரெக்டாக வந்துடும் புக் பேக்கு. அது வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி வைப்பாங்க. ஐ வாண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் என்ன கையிலையாடா வச்சுட்டு இருக்கேன் அவனுக்கு தர்றதுக்கு? ஏண்டா கம்பல்சரி என்ன வரும்னு நினைக்கிறீங்க? புக்கின் ப்ரோக்ராம்ஸ் தான்டா வரும். புக்கின் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து அவுட்புட் கேட்கலாம், இல்லாட்டி அவுட்புட் கொடுத்து அதுக்கு ப்ரோக்ராம் கேட்கலாம், அவ்வளோதான். மோகன்ராம் இல்லையா? அப்படின்னா என்னதுப்பா? என்னப்பா இது? சரி, எனக்கு அச்சோ மறந்துட்டீங்களா? சாரிப்பா, மறந்துட்டேன், சாரி. சொல்லுங்க ப்ளீஸ். நான் பாவம் இல்லையா? 10th போனால் அவங்க ஒரு 10 பேர் சொல்கிறாங்க, அதை ஞாபகம் பண்ணிட்டு வந்துருக்குறேன். மத்தியானம் போனேன் 10th. சரி, இன்னும் 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. ஓகே தர்ஷினி, ஓகே ரிமெம்பர். ப்ரோ ஃப்ரம் விச் லெசன் த கம்பல்சரி ஆஸ்க்டு? ஐ மீன் ப்ரோக்ராம் 11 to 15 வராதுடா. ஓகேவா? நீ 6 to 10. சரியா? இதுக்கு மேலே சொல்லணும்னா நான் என்ன ப்ரோக்ராம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். சரியா? 6 to 10. ஓகேவா? இதை மட்டும் பாரு, இதில் இருந்தால் வரப்போகுது. ஓகேவா? லெசன்ஸ்
6 to 10 மை கெஸ்ஸஸ் ஓகேவா. நான் ஒன்றும் ஜோதிடர் இல்லை, ஒரு கணிப்பில் தான் சொல்கிறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இது ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் லெசனில் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே படிச்சுட்டு ஆகணும். அந்த தேர்ட் லெசன் ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கூட நீங்கள் விட்டுக்கலாம். செகண்ட் லெசனில் எந்த கொஸ்டின் இல்லைனா, ஆனால் ஃபஸ்ட் லெசனில் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின். ஓகே, செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் மல்டி ஐட்டம் அதை விட்டுக்கலாம், மற்ற 2 கொஸ்டின் படிக்கணும். தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்கோப்பு லெக்பி ரூல் சரியா, LEGB படிச்சிருப்பீங்கல்ல. L refers to local scope, E refers to enclosed scope, G refers to global scope, B refers to built-in scope. அதானே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வரல. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது ஓகேவா. இந்த இருக்குல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல்ஸ், 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் மாடுலர் ப்ரோக்ராமிங், இது மற்ற 2 கொஸ்டின்ஸில் அது 2 வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 மார்க் தான். இது தேர்ட் லெசனா ஃபோர்த் லெசன் நினைக்கிறேன். ஃபோர்த் லெசன் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஹிஸ்டோகிராம் பாராகிராஃப்லாம் அதெல்லாம் 15th லெசன் வரும்போது சொல்கிறேன்ப்பா. இப்போ அவ்வளோ அவசரப்பட வேணாம். இப்போ இதை பார்த்து முதல்ல பார்த்துப்போம். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். பார்ப்போமா? இப்போ இந்த மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கும்னா 11 பாயிண்ட் இருக்கும்ப்பா. 11 தானே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கரெக்டாக 11 இருக்குது. 11 எப்படி ட்ரிக் வச்சு படிக்கலான்னு சொல்லி இப்போ பார்த்துருவோம் ஓகேவா. இன்புட் ஃபஸ்ட்டு, இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ். இன்புட் இது தனியாக இது மட்டும் கேட்டாங்கன்னா, அந்த இன்புட் அவுட்புட் அது மட்டும் கேட்டாங்கன்னா அது 3 மார்க்கு. மொத்தமாக அந்த சென்டென்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது 5 மார்க். ஓகே, இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ் எஃபெக்டிவ்னஸ். ஓகே, இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ் எஃபெக்டிவ்னஸ் ரைட்டா. விச் லெசன்? இது 4th லெசன்பா. இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ் எஃபெக்டிவ்னஸ். ஓகே சரியா, 5 படிச்சாச்சா? சிஏ சப்ஜெக்ட் இல்லைப்பா, சாரி. இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ் எஃபெக்டிவ்னஸ் ரைட்டா. அடுத்து போவோமா? அடுத்து சிம்பிளிசிட்டி கரெக்ட்னஸ் அப்புறமா வச்சுப்போம். சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகுவஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட். இப்போ 9 வந்துருச்சா? சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகுவஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்து வருமா? இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ் எஃபெக்டிவ்னஸ், சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகுவஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட். இன்னும் மிச்சம் 2 பேர் தான். அந்த 2 பேர் யாரு? கரெக்ட்னஸும் ஃபீசிபிலிட்டியும். கடைசியாக அவங்க 2 பேர் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. இவங்க 2 பேரை மட்டும் கொஞ்சம் உள்ளே ஏற்றணும். கரெக்ட்னஸ், ஃபீசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லட்டா? இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ் எஃபெக்டிவ்னஸ், சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகுவஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட். இன்னும் 2 பேர் யாரு? கடைசியாக படித்தோமே எஃபெக்டிவ்னஸ். இல்லை இது கடைசி 2 மட்டும் தான் எனக்கு குழப்பம். கரெக்ட்னஸ், ஃபீசிபிலிட்டி. ஓகேவா, மற்ற 9 நான் கரெக்டாக எழுதுறேன். இந்த 2 மட்டும் தான் குழப்பிட்டு இருப்பேன். சரியா, இப்போ புரிஞ்சுதா? ஒரு தடவை எழுதி பார்த்துருவோமா? எழுதிடுவோமா? இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ், இன்னொன்று யாரு? எஃபெக்டிவ்னஸ். ஓகே, 3 மார்க்னால இது 2 கொஸ்டின் சேர்த்து வர்றதுனால அதை எழுதி தான் ஆகணும். இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ் டெஃபினைட்னஸ் எஃபெக்டிவ்னஸ், சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகுவஸ். இதுக்கான அர்த்தம்லாம் அப்புறமா சொல்கிறேன்ப்பா, நடத்தும் போது சொல்கிறேன். அன்ஆம்பிகுவஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட், feasibility, correctness. ஓகேவா? எல்லாருமே 11 பாயிண்ட் படிச்சாச்சா? யாருக்காவது திருப்பி ஒரு தடவை சொல்லணுமா? ஹலோ, யாருமே இல்லையா? ஏன்பா எனக்கு மட்டும் கமெண்ட் வரல? என்னப்பா பண்றீங்க? கமெண்ட் பண்ணுப்பாடா, பாவம் இல்லையாப்பா? ஹலோ, ஆம் ஐ ஆடிபிள்? இருக்கிறேனா? இருக்கீங்களா? இல்லையா?
படிச்சாச்சா? ஒன்ஸ் மோரா ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுவா. இன்புட், அவுட்புட், ஃபைனட்னஸ், டெஃபினைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ். ஓகே, சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகுவஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட், feasibility, correctness. ஓகேவா? என்னது ப்ரோ இது? அடே என்னதா இது? இது ஒரு கொஸ்டின்ரா, 5 மார்க் கொஸ்டின்ரா. சரி, இப்போ இதுக்கு இது பார்ப்போமா? இன்புட் இது எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போமா? சரி, உள்ள போலாமா? ஓகே. இன்புட் 0 or more quantities to be supplied. சப்ளைனா உள்ள கொடுக்குறோம். சரியா? இது என்ன, இதுல இருந்து என்ன தெரியுது? இன்புட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவுட்புட் கண்டிப்பா வெளியே வரும்னு தெரியுது. தெரியுதா? 0 இருக்கலாம், ஆர் மோர் குவான்டிட்டிஸ் ஆஃப் இன்புட் ஆர் டு பி சப்ளைட். சரியா? கொடுக்காம இருக்கலாம், கொடுத்து இருக்கலாம். அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ். கண்டிப்பான அவுட்புட்ல ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாரு. சரியா? உள்ள போனாலும் போலாட்டியும் கண்டிப்பா அவுட்புட்ல ஒருத்தர் இருப்பாரு. ஃபைனட்னஸ், அல்காரிதம்ஸ் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் எ ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லயே முடிஞ்சிடணும், அதிகமா போட்டு குழப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. சரியா? அதுதான் பைத்தானோட ரூலு, அல்காரிதமோட ரூலு. ஆல் ஆப்ரேஷன் சுட் பி வெல் டிஃபைன்ட். இந்த இதுக்கு நீங்க இது மட்டுமே எழுதினாலே போதும்பா. டெஃபினைட்னஸ்க்கு ஆல் ஆப்ரேஷன் சுட் பி வெல் டிஃபைன். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் கீழே. அது நீங்க இதோட நிப்பாட்டினாலும் ஓகே தான். உங்களுக்கு இதுக்கு மேலே வேணா இதை எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் டிவிஷன் பை 0 ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட். டிவிஷன் பை 0னா என்னது? இப்போ 5/0னா that will be equal to infinity. ஸோ அவர் வந்து ரூல்ட் அவுட். இன்னொன்று யாரு? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நெகட்டிவ் நம்பர். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நெகட்டிவ் நம்பர்னா என்னப்பா? -1க்கு ரூட் எடுத்தோம்னா நம்மளோட மேக்ஸ் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடும், ஐ வந்துடும். ஸோ அதுவும் அன்அக்செப்டபிள். ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இன்புட் ஒரே ஒரு கொடுக்கலாம், கொடுக்காமல இருக்கலாம். ஆனால் அவுட்புட்ல கண்டிப்பாக ஒருத்தர் வந்துடுவாரு. ஃபைனட்னஸ், அல்காரிதம் ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கணும். டெஃபினைட்னஸ் வந்து ஆல் ஆப்ரேஷன் சுட் பி வெல் டிஃபைன்டா இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அதேதான் இமேஜினரி தான். மேக்ஸ் ஆர் பிசினஸ் மேக்ஸ். இது சிஎஸ் பா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? மேல போலாமா? எஃபெக்டிவ்னஸ் போலாமா? எஃபெக்டிவ்னஸ், each instruction must be carried out effectively. effectivelyனா எப்படி சொல்றது? அதுக்கான வேலை அங்க கரெக்டா இருக்கணும். சரியா? கரெக்டா அந்த வேலை முடிஞ்சோடனே அது வெளியே வந்துடணும். சரியா? அதுதான் எஃபெக்டிவ்லி. கரெக்ட்னஸ் உங்களுக்கே தெரியும். அல்காரிதம் சுட் பி எரர் ஃப்ரீ. தப்பே இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்ட்னஸ். இதை நம்ம கரெக்டாக எழுதிடுவோம். இதை எழுதிட்டோம்னா எழுதிடுவோம். சிம்பிளிசிட்டி, ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். யாருனாலும் புரியணும், ஈஸியாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். அன்ஆம்பிகுவஸ், அல்காரிதம் சுட் பி கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ். ஈச் ஆஃப் இட்ஸ் ஸ்டெப் and their inputs and outputs should be clear and must lead to a only one meaning. Unambiguousனா அதான், ஒரே ஒரு மீனிங் மட்டும்தான் வரணும். அவரே 2-3 மீனிங் வச்சிருந்தாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிதானே? feasibility should be feasible with the available resources. உள்ள இருக்கிறவங்கள மட்டும் வச்சு தான் பண்ண முடியும். வேற யாரையும் எக்ஸ்ட்ராலா கூட்டிட்டுலாம் வர முடியாது. இந்த பார்த்தோம்ல இந்த மாதிரி ரூட் எல்லாம் அவர்லாம் எக்ஸ்ட்ரா, அவர்லாம் ரியல் நம்பருக்கு வெளியே போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அடுத்தது போர்ட்டபிள். An algorithm should be generic, independent of any programming language. Programming language இங்க வரக்கூடாது. ஓகேவா? இதுவரைக்கும் எழுதினாலே போதுமான அளவு. ஓகே, அடுத்ததா independent and algorithm should have a step by step direction which should be independent of any programming code. Portable independent same தான். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? யாருக்காவது எந்த ஸ்டெப்பு திருப்பி வேணும்னு மட்டும் சொல்லுங்க, பண்ணிடலாம். ஹலோ, அமைதி, பேர் அமைதியா இருக்குப்பா காலையில இருந்து, எனக்கு ஏன்னு தெரியல. ஹலோ, ஹாய் வெங்கட், ஹலோ, கேக்குதா? ஓகே, எஃப்எஃப் ரீனோ இருக்கீங்களா? யார் இருக்கீங்க? ஓகே, கிளியர். ஓகே, எவரிபடி, எல்லாருக்குமே புரிஞ்சுது. ஓகே, போர்ட்டபிள் மட்டும் வேணுமாப்பா? போர்ட்டபிளும் இது ஒண்ணுதான் தலை. an algorithm should be generic. சரியா? generic, independent of any programming language. இங்கேயும் அதே தான், should be independent of any programming language.
அவ்வளோதான். கடைசி 2 பாயிண்ட் நீ ஒரே மாதிரி எழுதினாலே போதும். ஒன்ஸ் மோர் ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஐயோ அனு லாரா எல்லாம் ஒன்னே போல வரீங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை மட்டும் பார்த்துருவோம், சீக்கிரமாக பார்த்துருவோம். ஜீரோ ஆர் மோர் குவான்டிட்டிஸ் ஆர் டு பி சப்ளைட். இன்புட்டில் கொடுக்காம இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கொடுக்காம இருந்தாலும் அவுட்புட் வந்துடும், அதிகமாக கொடுத்தாலும் அவுட்புட் வந்துடும். அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ். ஆனால் அவுட்புட் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்காது, கண்டிப்பாக ஒருத்தர் ப்ரொடியூஸ் ஆகி விடுவார். அல்காரிதம்ஸ் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அல்காரிதம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் அதுவாகவே முடிஞ்சிடும். டெஃபினட்னஸ் ஆல் ஆப்ரேஷன் சுட் பி வெல் டிஃபைன்ட். இது வரைக்கும் எழுதினாலே போதும். இதுக்கு மேலே என்ன சொல்லியிருந்தோம்னா இதில் அது டிஃபைன்டாக இல்லாத எதுன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்ஃபினிட்டிவ் இங்கே இதிலே கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேஷன் இன்வால்விங் டிவிஷன் பை ஜீரோ. டிவிஷன் பை ஜீரோனா விச் வில் பிகம் அஸ் இன்ஃபினிட்டி. ஸோ தட் வில் பி நாட் கன்சிடர் அஸ் அ ரியல் நம்பர். ஸோ அது வந்து இங்கே டிஃபைன்டே அது உள்ளே இருக்காது. ஸோ அதை எடுத்துக்க முடியாது. அடுத்து ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நெகட்டிவ் நம்பர். நம்ம செகண்ட் சாப்டர் காம்போசிட்டாக ஒரு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸே வரக்கூடாது. ஓகேவா, இதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் இதுவரைக்கும் எழுதினாலே போதுமானதான். ஆல்ஸ் ஆப்ரேஷன் வில் பி வெல் டிஃபைன்ட். எஃபெக்டிவ்னஸ் பார்த்தோம்னா எஃபெக்டிவ்னஸ் பார்த்தோம்னா ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. அது என்னன்னா அவங்கவுங்க வேலையை மட்டும்தான் அவங்க கரெக்டாக முடிச்சுட்டு சர்னு கிளம்பிடணும். அல்காரிதம்ஸ் சுட் பி எரர் ஃப்ரீ. கரெக்ட்னஸ்னா உங்களுக்கே தெரிஞ்சதுதான். கரெக்ட்னா கரெக்டாக இருக்கணும். சிம்பிளிசிட்டினா எல்லாருக்குமே புரியணும், சீக்கிரமாக முடிச்சிடணும். ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், சீக்கிரமாக ஈஸியாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம கோடிங் கொடுக்குறது ஈஸியாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு நாங்கள் பின்னாடி கோடிங் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது வந்து அல்காரிதமிக் கோடிங். அல்காரிதம் சுட் பி clear and unambiguous. Each of its steps and on their inputs should be clear and must lead to one meaning. Unambiguousனால என்ன தெரிஞ்சிரணும், அது தெளிவா ஒரே ஒரு மீனிங் தான் தரப்போகுதுன்னு சொல்ல போகுதுன்னு. ஓகேவா அவ்வளோதான். அடுத்ததா feasibility should be feasible with the available resources. உள்ளவர் மட்டும் கூட தான் feasible-ஆ இருக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி இன்ஃபினிட்டி அந்த மாதிரி அதெல்லாம் உள்ளே இருக்காது. அதுக்குள்ளெல்லாம் போய் இது பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோம்னா கடைசி 2. An algorithm should be generic, independent of any programming language. இங்கேயும் அதே தான். Algorithm should have step by step directions which should be independent of any programming code. ஓகே, இது 11th பயாலஜி கிளாஸா? அப்படியாப்பா தெரியுது? அப்படியா நடத்திட்டு இருக்கிறேன்? 11th பயாலஜி மாதிரியா இருக்குது? என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் நேற்று ஆப் கிளாஸ் போயிட்டேன்ப்பா, அதனால தான் வரல. இல்லாட்டி நேற்றே வந்திருப்பேன். நேற்று ஆப் கிளாஸ் போயிட்டேன். ஆண்ட்ரியாவா? ஆண்ட்ரியாப்பா? ஆண்ட்ரியா அந்த ஆண்ட்ரியாவாப்பா இல்லை வேற ஆண்ட்ரியாவா? அவங்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் குரூப்பில் போடுங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வீடியோ போட்டிருக்குது, இல்லாட்டி நம்ம ஆப்லேயும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாமே. குரூப்பில் போட்டே ஆகணுமா? நீங்கள் தானா தலை? நம்ம 100 லேர்னிங் ஆப் போனீங்கன்னா உங்களுக்கு எது லாகின் பண்ணோம்? 12th போய் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடச்சிருமே. நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாமே. ஓகே, அடுத்து போயிடலாமா? இது அடுத்த 2 5 மார்க். இந்த 2 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். சரியா? இந்த லெசனில் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துடும். லெக் பி ரூல், அது ஈஸி தான், நம்மளா எழுதுறது தான். இல்லை லோக்கல் ஸ்கோப்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது, ஈனா என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு உள்ள ஒரு ப்ராக்கெட், அதுக்கு வெளியிலேருந்து வேல்யூ எடுக்கிறது. குளோபல் ஸ்கோப்னா டோட்டலி அவுட் சைடு. பில்டின்னா ஃபஸ்ட்டே பில்டின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் எடுப்பீங்க? புரியலப்பா. அண்ணா நீங்கள் மண்டே ஆப் கிளாஸ் வருவீங்களா? எதுக்குப்பா? ஓ, நீங்கள் ஆப் ஸ்டூடெண்டா? அச்சோ, மண்டே தெரியலையேப்பா. இது 3rd லெசனில் செகண்ட் கொஸ்டின் மற்றும் 3rd லெசனில் செகண்ட் கொஸ்டின். இவர் 3rd லெசனில் 3rd கொஸ்டின். சரியா? இதுக்கு 5 பாயிண்ட் தான். பட் ஒரு அதிகமாக படித்து வச்சுக்கிறது தப்பே இல்லை.
நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை லாரா. ரைட் எனி 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல்ஸ். பார்த்துருவோமா? 5 கேரக்டரிஸ்டிக் இப்பயே படித்து இப்பயே எழுதியும் பார்த்துருவோம். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. மாடல்ஸ் கண்டெய்ன்ஸ் instructions, processing logic and data. Modules can be separately compiled and stored in a library. Modules can be included in a program. சரியா? ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் பாப்போமா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. Modules contains instructions, processing logic and data. ஓகேவா? Modules contains instructions, processing logic and data. Modules can be separately compiled and stored in a library. Okay. Modules can be included in a program. Okay, 3 point. Okay, அப்ப கண்டுபிடிச்சு சொல்லுமா? Modules contains instructions, processing logic and data. Modules are separately compiled and stored in a library. Modules can be included in a program. Okay, 3 point. Okay, right? Okay, அடுத்து போமா? அடுத்து என்னது? Module segments can be used by invoking a name. Invoking na ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரி புரியாத வார்த்தையை பார்த்து பயப்படக்கூடாது. by calling சொல்லிடலாம். by calling அதை விட்டுருங்க, invoking விட்டுட்டு நீங்க calling போட்டா போதும். calling a name and some parameters. அவர் இப்போ ஏதாவது கண்டிஷன் வச்சு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி. module segments can be used by other modules. ஓகேவா? இப்போ 5 பாயிண்ட் படிச்சாச்சுல. இப்போ கடை மொத்தமா சொல்லி பார்ப்போமா? modules contains instructions, processing logic and data. Modules can be separately compiled and stored in a library. Modules can be included in a program. Modules can be used by invoking a calling a name and some parameters. Module segments can be used by other modules. Okay, ரைட்டா? எல்லாரும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஒரு தடவை எழுதி நான் பார்க்கணுமா? யாருக்காவது எழுதணுமா? நான் சிஎஸ்ல சென்டம் இல்லைப்பா, 99 பா, ஒரு மார்க் போயிடுச்சுப்பா. ஆண்ட்ரியா 99 பா. ஓகே, ஒன்ஸ் மோர் எழுதிடுவோமா? எழுதிடுவோம், அதான் நல்லது. சரியா? ஒன்ஸ் மோருக்கு வேணா எழுதிடலாம். மஜா தான். 99 தான் எடுத்தேன். இதுக்கு எவ்வளோ திட்டு வாங்கணும் தெரியுமா? 99 எடுத்துட்டு. மாடுல்ஸ் கண்டெய்ன்ஸ், சிச்சோ நம்ம எழுத்து இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் போலயே. நான் எழுதலப்பா, பேனா எழுத மாட்டேங்குதுப்பா. நான் எழுதுகிற இடத்துல எழுதிருச்சு. மாடுல்ஸ் கண்டெய்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக தானே எழுதுகிறேன். ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் டேட்டா. ரெண்டாவது பாயிண்ட் எழுதுறேன்னா இல்லை, கரெக்டாக தான் எழுதுகிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங் லாஜிக் அண்டு டேட்டா. சரி, ரெண்டாவது பாயிண்ட் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 6 தடவை சொல்லியிருக்கேன்ப்பா நான் மட்டும். அந்த கொஸ்டினை 6 தடவை சொல்லியிருக்கேன். யாராவது ஒரே ஒரு ஆள் ரெண்டாவது பாயிண்டில் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். 12th என்ன மார்க்கு? 12th ஐயோ இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது ஆண்ட்ரியா? 12th என்ன மார்க்கு? 12th 553பா. சரி சொல்லுங்க, செகண்ட் பாயிண்ட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. 60 பேர் இருந்தீங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மஜா. சரி, தேங்க்யூ. நல்லா தான் எழுதுறேன், இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் எழுதுறேன். சரி சரி சரி, சொல்லுங்க 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 சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட் எனிபடி யாராவது இருந்தீங்களா? ஸ்வேதா, அனு, லாரா. சாப்டர் 5 மார்க் ஸ்லைடு இல்லையாண்ணா? தெரியலையே. அதே தான், எஃப்எஃப்ரீனும் நொறுக்கிட்டீங்க. ஃபுல்லாக சொல்லிட்டீங்க போங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். மாடல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு. and stored in a library. ஓகேவா? அடுத்த 3வது பாயிண்ட் சிம்பிள் பாயிண்ட். அதை நானே சொல்கிறேன். ஈஸியான பாயிண்ட்லாம் நான் சொல்கிறேன், கஷ்டமாக இருக்கிற பாயிண்ட்லாம் நீங்கள் சொல்லணும். மாடல்ஸ் கேன் பி, டீச்சர் மாதிரி பண்ணணும் வேணாம். மாடல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் அ ப்ரோக்ராம்.
மாடல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் அ ப்ரோக்ராம். ஓகேவா? 4வது பாயிண்ட் நான் சொல்கிறேன், 5வது பாயிண்ட் நீங்கள் சொல்லிடுங்க. மாடல்ஸ் கேன் பி இன்வோக்டு பை காலிங் சம் தப்பாக சொல்லணும்னா model segments can be invoked by some name or some parameters. 5வது பாயிண்ட் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. model segments can be invoked எழுதி பிராக்கெட்டில் கால்டுன்னு போட்டுறேன்ப்பா. கால்டு by some name or some parameters. ஓகே, அதே தான் முடிச்சிட்டீங்க. FF ரீனு மறுபடியும் ஜெயிச்சிட்டீங்க. நான் கிச்சன் நீங்கள் 4வது பாயிண்ட்டையும் சேர்த்து போட்டீங்க. போங்க, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. Model segments can be used by other modules. Model segments can be used by, இது நாளைக்கு வரப்போகுது, இந்த 2 கொஸ்டினில் ஒன்று இருக்க போகுது, தயவு செய்து எழுதுங்க. can be used by other modules. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ல? அடுத்த 3rd கொஸ்டின் 5 பெனிஃபிட்ஸ் பார்த்துருவோம்ல? பெனிஃபிட்ஸ் பார்த்துருவோமா? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த பெனிஃபிட்ஸ். இதில் 3rd லெசனில் 3rd கொஸ்டினாக இருப்பார். ரைட் எனி 5 பெனிஃபிட்ஸ் இன் யூசிங் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஆன்சர்களுக்கு கீழே உங்களுக்கு 5 பாயிண்ட் இருந்தால் 5 மார்க் கொடுத்தே ஆகணும். அதுக்குன்னு நம்ம 5 பாயிண்ட் மட்டும் எழுதி 5ல் 1 தப்பாச்சுன்னா ஏன் 4 மார்க் வாங்கணும்? வேணாம். நம்ம படிக்கிறதே ஒரு மொத்தம் எத்தனை பாருக்குது, நான் எத்தனை கொண்டு வந்திருக்கேன்? 1 2 3 4 5 6 7 கொண்டு வந்திருக்கிறேன். 7ஐயும் படிச்சிடுவோமா? அதே தான், 7ஐயும் படிச்சிருவான். சரி 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 ஆண்ட்ரியா படிச்சிருவோமா? சரிப்பா லாரா, நீங்களும் சொன்னீங்க. ஓகே ஆரம்பிப்போமா? 5 பெனிஃபிட்ஸ் என்னது? less code to be written. இதையும் முடிஞ்சா எழுதி கூட பார்க்கலாம். less codes to be written. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? less code to be written. ஓகேவா? கம்மியான கோட் தான் எழுதணும். ஓகே, programs can be designed more easily because a small team deals with only a small part of the entire code. உள்ள ஸ்மால் ஒரே கம்ப்யூட்டருக்குள்ளே சொல்கிறாங்க, சரியா? அதை இது சின்னதாக ஸ்மால் டீமாக பிரிச்சிட்டாங்க. less code to be written. Programs can be designed more easily because a small team deals with only the small part of an entire code. ஓகேவா? என்னப்பா திடீர்னு இண்டிபெண்டன்ட் வருது? ஓகே சகிப் less code to be written, சரியா? programs can be designed more easily because a small team deals with only the small part of the code. ஓகேவா? 2 பாயிண்ட் கிளியரா? உங்க நேம் ஸ்லைட்ல வச்சிருக்கனா? எங்கப்பா எங்க இருக்குது? எனக்கு தெரியல. அடுத்து 3வது பாயிண்ட், code is short, simple and easy to understand. code is short, simple and easy to understand. 3 பாயிண்ட் பார்த்துருமா? less code to be written. கம்மியான கோட் தான் எழுதணும். programs can be designed more easily because a small team deals with only the small part of the code. code is short, simple and easy to understand. okay, 3 பாயிண்ட் ஓகே ரைட். அடுத்து பார்த்துருமா? அடுத்து 4வது போலாமா? ஜெகன் ஹாய். சரி ஓகே ஹர்ஷினி மறக்கல சரி ஓகேவா? 4வது போவோமா? errors can be easily identified as they deals with only as they are localized to a subroutine or function. இந்த subroutine ஃபங்க்ஷன்லாம் எங்க இருக்குன்னா நம்ம 11th இருக்கும். நான் நேற்று 11th கிளாஸ் ஆப் கிளாஸ் போனேன். அங்கே போய் பார்த்தேன் இது சப்ரோட்டின்னா பெரிய ப்ரோக்ராமை சிறுசாக பிரிக்கிறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11th சாப்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா அங்கேயும் அதே தான் இருந்துச்சு. பெரிய ப்ரோக்ராமை சிறுசாக பிரிக்கிறதா சப்ரோட்டின்னு சொல்லி இருந்துச்சு. என்னது இது ஒன்றே போல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டுமே ஒன்று தான். சரிதா? சப்ரோட்டின் ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். 11th யாராவது இருந்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம்.
Okay, first learn போமா. Less code to be written. Programs can be designed more easily because a small team deals with only the small part of the code. Code is short, simple and easy to understand. Errors can be easily identified as they are localized to a small subroutine or functions. Small illa as they are localized to subroutines or functions. Okay, 4 point okay, right? நீங்க 11th ஹர்ஷினி ஓகே ஓகேவா 4 பாயிண்ட் ஓகேல அடுத்த 2 பாயிண்ட் பாப்போமா ஓகே அடுத்த 3 பாயிண்டோ the same code can be used in many applications the same code can be used in many applications simple ஆன பாயிண்ட் தான் the same code can be used in many applications ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போமா first point less code to be written programs can be designed easily because a small team deals with the small part of the code is short simple and easy to understand errors can be easily identified errors easy-ஆ கண்டுபிடிச்சிடலாம் as they are localized to subroutine or functions that can be used in many applications னு வரும் அது என்னது the same code can be used in many applications okay கடைசி 2 பாயிண்ட் மட்டும் பாத்துறோமா கடைசி 2 பாயிண்ட் சேர்த்து பாத்துறோமா ஆமா இந்த क्वेश्चन தான் சொன்னேன் குவார்ட்டர்லியே போய் இதே क्वेश्चन தான் சொன்னேன் எஸ் நீங்க சொன்னனா அப்படியா ஓகே கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும்பா ஹர்ஷினி ஓகேவா பாத்துட்டேன்பா அனு ஆமா இந்த क्वेश्चन தான் சொன்னேன் குவார்ட்டர்லிக்கு போட்ட ஸ்லைடு தான்ப்பா இது அதே அப்படியே தான் தூக்கிட்டு வந்திருக்கேன் சரியா அப்படியே தான் தூக்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அப்ப இருக்கிற இம்பார்ட்டன்ட் தானே இப்போ இருக்கு போகுது சரியா கடைசி 2 பாயிண்ட் பாப்போமா மாடுலர் ப்ரோகிராமிங் allows many programmers to collaborate on the same application the scoping of variables can easily be controlled modular programming allows many programmers to collaborate on the same application சரியா modular programming allows many programmers to collaborate on the same application last point என்னது the scoping of variables can be easily controlled ஓகேவா சரி எழுதணுமா இது மொத்தமா சொல்லி பார்த்துட்டு எழுதணுமா வேணாமா யார் யாருக்கு எழுதணும் யார் யாருக்கு வேணாம் எஃப்எஃப் ரீனு அனு லாரா யாருப்பா அவர் பேர் என்னது மறந்துட்டேனே அச்சோ சஹிப் எஸ் சஹிப் எழுதணுமா bro I came to 11th live and asked about you ஓ நான் தான்ப்பா சொன்னேன் கமெண்ட் பண்ணது நான் தான்ப்பா 11th நேற்று பயாலஜி போயிட்டு இருந்துச்சுல பயாலஜி போயிட்டு இருக்கும்போது நான் தான் இது சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருந்தேன்னா அப்படியே உங்களுக்கு மெசேஜ் போட்டு விட்டேன் நாளைக்கு 6 o'clock கம்ப்யூட்டர் லைவ்னு சொல்லி நான் தான் போட்டது அது ஐயா பயப்படாதப்பா பயப்படாதனாலதான் உனக்கு அது அங்க போய் இதா இருக்கும் நீ படிச்சுட்டு போ உனக்கு எல்லாமே ஈஸி தான் சரியா 11th இல்லப்பா சாரி சரி இப்போ நான் இது திருப்பி சொன்னா ஓகேவா இல்லாட்டி எழுதணுமா சரி ஒரு தடவை சொல்லிடுவோம் எழுதுறத பத்தி அப்புறமா யோசிக்கலாம் less code to be written ஓகேவா less code to be written செகண்ட் பாயிண்ட் அது நான் தான் less code to be written it's okay அண்ணா ரியா மேம் நேத்தே சொல்லிட்டாங்க அப்படியா ஓகே எனக்கு வர மறந்து போச்சுப்பா less code to be written programs can be designed easily because a small team deals with only the small part of the code is short simple and easy to understand நாலாவது பாயிண்ட் வந்தோம்னா நாலாவது பாயிண்ட் code is short simple and easy to understand மறந்துட்டேனே அஞ்சாவது சப்ரோட்டின் வரும் நாலாவது யாராவது சொல்றீங்களா அப்படியாப்பா நான் தான் பண்ணப்பா
சரி சரி சரி, 4வது பாயிண்ட் யாராவது சொல்லுங்கப்பா. அண்ணா someone is behind you. ஆஃபீஸ்லேயே நான் ஒருத்தன் தான்ப்பா இருக்கிறேன். ஆஃபீஸ்லேயே நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நீ யாரும் இல்லையேப்பா. யாராவது இருக்கீங்களா? இல்லையே. எரரா? அச்சோ, எரர்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. பார்த்துருவோம் வேணாம். சே, 4வது பாயிண்ட் அதேண்ணா. அதான் சிச்சோ, நான் 5வது பாயிண்ட் நினச்சிட்டேன். அது சப்ரூட்டின் எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட் அஸ் தே ஆர் லொக்கலைஸ்டு டு சப்ரூட்டின் ஆர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே 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 அனு, வாங்க 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 வாங்க. ஓகே லோகேஸ்வர், ஓகேவா? எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட் அஸ் தே ஆர் லோக்கலைஸ்டு டு சப்ரூட்டின்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து வந்தோம்னா கடைசி 3 பாயிண்ட். த சேம் கோட் இஸ் யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். 5வது பாயிண்ட், மாடுலர் ப்ரோக்ராமிங் allows many programmers to collaborate on the same applications. The scoping of variables can be easily be controlled. ஓகேவா? ஒரு ஹாய் சொல்லுங்க. ஏன்பா ஹாய்ப்பா? நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்களா? நான்லாம் சாப்பாடு தான்ப்பா சாப்பிட்டேன். ஓகேவா? இப்போ ஓகேவா? எழுதணுமா? யாருக்கும்? யாருக்கு எழுதணுமா? டுமாரோ இன்னைக்கு நாளைக்கு 1 மார்க் இருக்குதுப்பா. நாளைக்கு 1 மார்க் வந்துடும். நாளைக்கு எனக்கு எப்போ முடியுதுன்னு தெரில. காலேஜ் வந்துருச்சுன்னா சீக்கிரமாக வந்து போட்டுருவேன். இல்லாட்டி கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும். 8 மணிக்கு தான் லைவ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? வேணாமா? எழுதணுமா? எழுதவா? பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டீச்சிங். அடே, நான் டீச்சர்டா பண்ணுறேன். சரி விடு, ஏதோ சொல்கிற. அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ல. பைனரி சர்ச். ஏண்ணா பிரியாணி இல்லையாண்ணா? பிரியாணி இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். டெய்லி சாப்பிட்டோம்னா, நான் நேற்று தான் கொஞ்சம் பரோட்டா சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி வேணாம். சரியா? டெய்லி சாப்பிட்டோம்னா, டெய்லி வேறு ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா உடம்பு தாங்காது. ப்ரோ 11th பாட்னி சாரிப்பா. ரைட் பண்ணுமா? சோ ரைட் பண்ண சொல்கிறாங்கப்பா. எழுதிடுவோமா? சரி, ஒரே ஒருத்தவங்க எழுத சொல்கிறாங்க. மற்றவங்கலாம் இது ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. எழுதிடுமா ஓடவ? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், less code to be written. okay, 2வது பாயிண்ட், programs can be designed easily because a small team deals with only the நீங்கள் 4வது பாயிண்ட் சொல்லணும்பா. எழுதுவீங்க, டைப் பண்ணுங்க. only the small part of the code. 4வது பாயிண்ட் ரெடி பண்ணுங்க. 3வது பாயிண்ட், code is short, simple and easy to understand. short, simple and easy to understand. ஓகே, அடுத்த பாயிண்ட். ஒரு ஸ்லைடு வந்து பாப்பா வந்துரு. 4வது பாயிண்ட். சரி சொல்லுங்க. அதே தான். சூப்பர் சஹீப், நீ நொறுக்கிட்டப்பா. எல்லா தடவையும் நீ தான் ஃபர்ஸ்ட் வர. ஹாய் திவ்யா. error can be easily identified as they are localized to subroutine or function. okay, 5வது பாயிண்ட் என்னதுப்பா? மாடுல்ஸ் allow many programmers to collaborate on the same applications. அச்சோ the same code can be used in many applications. சரி, 6வது பாயிண்ட் சொல்லிட்டேன். the same code
can be used in many applications. ஓகே, ஒரே கோட நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். ஆறாவது, நீங்கள் 7வது பாயிண்ட் டைப் பண்ணுங்க. 7வது பாயிண்ட் டைப் பண்ணுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மாடுலர் ப்ரோக்ராமிங் allows many programmers to collaborate on the same application. Okay, last point ready appa. 7th பாயிண்ட் ரெண்டுமே ரைட் பண்ணால் நல்லது. சரி, லாஸ்ட் பாயிண்ட் சக்கீப் முடிச்சிட்டியாப்பா? போடு பார்ப்போம். ஹலோ எஃப்எஃப் ரீனு இருக்கீங்களா? லாரா இருக்கீங்களா? அதே தான், the scope of a variable easily be controlled. The scope of a variable can be easily controlled. சரியா? முடிஞ்சதுல மேலே போகலாமா? 15 minutes லேட். சாண்டி, நீ இதுக்கு மேலே லேட்டாக வருவியாடா நீ? ஆமாடா, 50 நிமிஷம் 56 நிமிஷம் லேட்ரா நீ. சரி, இப்போ பார்ப்போமா? இப்போ இந்த கொஸ்டின் போகலாமா? வாட் இஸ் பைனரி சர்ச்? ஓகே ஸ்வேதா, ஓகே ஓகே பிரபா, ஓகே. இப்போ பைனரி சர்ச் போவோமா? நம்பரிங் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். போன கொஸ்டின் 3ஆம் நம்பர் தான் போட்டிருப்பேன், இந்த கொஸ்டின் 3ஆம் நம்பர் தான் போட்டிருப்பேன். சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நானே அப்படியே கொஸ்டின்லேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்தது. ஸோ இது இந்த லெசனில் 4th லெசனில் 3rd கொஸ்டினாக இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? 5 மார்க் மட்டுமா? ஆமாண்டாப்பா. இது 4th லெசன்பா. 4th லெசன்ல உள்ள 3rd கொஸ்டின். அண்ணா பைனரி போலாம். பைனரி தானே இது? வாட் இஸ் பைனரி சர்ச்? டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிள். ஓகே, பார்த்துருவோமா? 11th CA. சாரிப்பா, சிஏவே இன்னைக்கு நான் கொண்டு வரலப்பா. Okay, binary search also called half interval search algorithm. It finds the position of a search element within a sorted array. என்னன்னா சார்ட்டர்னா வரிசையா அடுக்கி வச்சிருக்கிறவங்கள தான் இவர் கண்டுபிடிப்பார். அதுதான் யாரோட வேலை? பைனரி சர்ச்சோட வேலை. சரியா? வரிசையா அடுக்கி வச்சிருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது தான் யாரோட வேலை? பைனரி சர்ச்சோட வேலை. The binary search algorithm can be done as divide and conquer search algorithm and executes in logarithmic time. சரியா? பிரிச்சு பிரிச்சு பண்றது இதான டிவைட் அண்ட் கான்குவர். பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண ரூல்ஸ் இதான. பிரிச்சு பிரிச்சு அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி ஜெயிச்சிடணும். சரிதானே? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகவா? ஏண்டாப்பா? சரி, இப்போ சூடோ கோட் பார்ப்போமா? இவர் தான் மெயினு. நேற்று இல்லை, இன்னைக்கு மத்தியானம் தான். இல்லை அது நான் எப்பயுமே சொல்லும் போது டிவைட் அண்ட் கான்குவர்னே நமக்கு பிரிட்டிஷ் ஞாபகம் வந்துடும். ஓகே, அது நிறைய பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாலேயும் வரும், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் வருமா ஞாபகம் இல்லை. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா கொஸ்டினில் வரும். 8th chapter 8th chapterல 3rd கொஸ்டின் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஹிஸ்ட்ரியில். சரியா? ஓகே, ஆரம்பிப்போமா? ஜஸ்ட் ஹாய். ஓகே ஓகே ஓகே. நான் 1857 ரிவோல்ட் வருமா? வரும் 1857 வரும், 1806 ரிவோல்ட்டும் வரும். சூடோ கோட் ஃபார் பைனரி சர்ச். ஓகே, பார்த்துருவோமா? ஸ்டார்ட் வித் த மிடில் எலமெண்ட். நான் இதுக்கு சூடோ கோட் தனியாக சொல்லித்தரேன்.
if the search element is equal to the pseudo code தனியா சொல்லி தரல அந்த procedure தனியா சொல்லி தரேன் if the search element is equal to the middle element of the array then return the index of the middle element if not then compare the middle element with the search value சரியா நடுவுல இருக்கிற எலிமெண்ட் சரியா அப்ப நான் ஒரு 5 பேர் இப்போ நம்ம யாரை சர்ச் பண்றோம்னா ஒரு எக்ஸாம்பிள்னா பின்னாடியோட ரெடியா இருப்பாரு சோ எக்ஸாம்பிள் இல்லையா சரி விடுங்க நம்மளே போட்டுப்போம் ஒரு 5 பேர் வச்சுப்போமா 5 பேர்னா இல்ல 7 பேர் வச்சுப்போம் அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருசா நீளமா போகும் யாரா ஏதாவது ஒரு 5 நம்பர் சொல்லுங்கப்பா அசெண்டிங் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஏதாவது நம்பர் சொல்லுங்க ஒரு 7 நம்பர் கரெக்ட்டா 1 2 3 ன்னு சொல்ல கூடாது கம் ஆன் டைப்பிங்கா டைப்பிங் இல்லையா ஒரு 7 நம்பர் மட்டும் சொல்லுங்க அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் நோட் திஸ் பாயிண்ட் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்க வேணும் 10 to 90 அரே பாய்ஸ் ஐ ஆஸ்க்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் சிறியது முதல் பெரியது வரை அசெண்டிங்னா டிசெண்டிங் ஆர்டர் சொல்றீங்கப்பா அசெண்டிங்னா சிறுசுல இருந்து பெருசு தானே ஓகே ஒரு நம்பர் தான் வந்திருக்குது 5 6 7 8 9 12 13 சரியா இப்போ நம்ம எந்த நம்பர் சர்ச் பண்ண போறோம் இப்போ நமக்கு இங்க 12 வச்சுக்கலாம் சரியா 12 சர்ச் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்கூடோ கோட் படி என்ன சொல்றாங்க start with the middle element start with the middle element if the search element is equal to the middle element of the array then return the index of the middle element இப்போ நம்ம தேர்றது 0 இன்டெக்ஸ் எப்படி கொடுப்போம் 1 2 3 4 5 6 இதுல மிடில்ல யார் பாருங்கறா நம்ம தலைவர் 3 தான இருக்காரு சோ தட் இஸ் தி மிடில் எலிமெண்ட் பாப்போமா இவர் எப்படி இருக்காரு இவர் 8 நம்மளோட சர்ச் எலிமெண்ட் எவ்வளவு is equal to 12 இவர் எப்படி இருக்காரு இதோட சிறுசா இருக்காரு if not அடுத்த பாயிண்ட் வருவோம் then compare the middle element with the search element இந்த middle element கூட நம்ம அந்த search element கம்பேர் பண்ணும்போது if the search element is less than the number in the middle index then select the elements in the left side இந்த பக்கம் போயிரும் left sideனா இந்த பக்கம் வந்துரும் ஓகேவா அதோட சிறுசா இருந்துச்சுனா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துரும் அதுவே பெரியதாக இருந்தால் we will come to right side இப்போ யார் இந்த பக்கம்ல ஒரு பெருசா தான இருக்காரு தலைவர் 12 பெருசா தான இருக்காரு சோ இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வரும்போது பார்த்தா என்ன பாருக்குது இந்த பக்கம் பார்த்தா இவங்க இவரை விட்டுறலாம் சரியா 8 ல இருந்து 13 குள்ள பார்க்கணும் 8 ல இருந்து 13 குள்ள பார்த்தா மிடில் எலிமெண்ட் இவங்க ரெண்டு பேர் வருவாங்க இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை எடுத்துறலாம் அவ்வளவுதான் ஓகே when the match is found display the success message with the index of the element match if no match is found for all comparisons then display unsuccessful message புரிஞ்சுதா binary search புரிஞ்சுதா bro confusing ஏன்பா மிடில் எலிமெண்ட் பார்க்கறோம் மிடில் எலிமெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் இது சார்ட்டடா இருக்கணும் சிறியது முதல் பெரியது வரை வரிசையாக அடுக்கி இருக்க வேண்டும் அதான் இந்த சர்ச்சுக்கான முதல் கண்டிஷன் சரியா அப்படி இருந்தாதான் அது பைனரி சர்ச்சே பண்ண முடியும் சரியா ஃபர்ஸ்ட் மிடில் எலிமெண்ட் போய் பார்ப்போம் மிடில் எலிமெண்ட் சர்ச் எலிமெண்ட் வச்சிருப்போம் மிடில் எலிமெண்ட் போய் பார்ப்போம் அந்த சர்ச் எலிமெண்ட் மிடில் எலிமெண்ட்டை விட அதிகமா இருந்ததுன்னா we will go to in right side இதுவே கம்மியா இருந்ததுன்னா we will go in left side அவ்வளவுதான் அந்த பக்கம் போய் பார்ப்போம் இருக்குதான்னு பார்ப்போம் இல்ல இந்த பக்கம் போய் பார்க்கறான்னு பார்ப்போம் இருக்குதான்னு பார்ப்போம் அவ்வளவுதான் சிம்பிள் ரைட் லீனியர் சர்ச்னா ஒண்ணா எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு போறதா லீனியர் சர்ச் அது உங்களுக்கு எடுத்துட்டு வரல அதனாலதான் ஓகேவா புரிஞ்சுதா இப்பயும் டவுட்டாப்பா கன்ஃபியூசிங் ஓகே தீபக் ஓகே அடுத்து பபிள் ஷாட் போவோமா இவர்தான் கொஞ்சம் தலைவலி பிடிச்சவர் கொஞ்சம் தலைவலி பிடிச்சவர் இருந்தாலும் படிச்சோம் தலைவலியா அவரு இல்ல இவர் தலைவலி இல்ல இன்னொருத்தவர் தான் தலைவலி ஐயோ பைனரி சர்ச் வேற மாதிரி வருமோ ஓ மை காட் L - B - அச்சோ அந்த ஃபார்முலாலாம் கொண்டு வரணும்ல மறந்துட்டேனா ஃபார்முலா வரல ஓகே நம்ம இதுக்கு போயிடுவோம் பபிள் சார்ட் போயிடுவோம் ஸ்ட்ரைட்டா ஓகே லீவ் இட் எக்ஸ்பிளைன் த பபிள் சார்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள் பாப்போமா பபிள் சார்ட் பார்த்துருமா எதுப்பா சொல்லணும் ஆயிஷா சருண் ரொம்ப இங்கே
ஹீட்டாக இருக்குது. நான் போய் ஃபேன் மட்டும் தூக்கிட்டு வரட்டா? ஃபேன் மட்டும் போய் தூக்கிட்டு வரட்டா? ஒரு நிமிஷம். ஓகே, வந்துட்டேன்ப்பா. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஆப்பில் இருக்குப்பா. ஹரி பாய். ஃபார்முலா நானே சொல்கிறேன் பாய். அச்சிச்சோ அது ஃபார்முலா என்னதுப்பா? L-A/D + 1 அச்சிச்சோ தப்பா சொல்லிட்டேன். சரி, அந்த கொஸ்டினே விட்டேன், அவ்வளோதான். இருக்கிறேன்ப்பா. ஏன்பா? சரி, பபுள் ஷாட் பார்ப்போமா? பபுள் ஷாட் ஆரம்பிக்கலாம்ல? கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் ஆப்பில் போய் எடுத்துக்கலாம்ப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆல்ரெடி அப்லோட் ஆகிதான்ப்பா இருக்குது. Bubble sort is a simple, it is too slow and less efficient when compared to insertion sort and other sorting methods. அப்புறம் ஏன் இதை படிக்கிறோம்னா இதுதான் புக் பேக்ல இருக்கு. ஓகேவா? பப்ளி சார்ட் எடுப்போம். சரிடா, நீ ஒருத்தர் நம்மளுக்கு வந்தோம்னாடா. ஆமாம், உங்கள் பேர் ஞாபகம் வருது இப்போ தான். The algorithm starts at the beginning of the list of the values stored in an array. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இது வந்து சார்ட்டிங் மெத்தட். நம்ம ஃபர்ஸ்ட் அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுற வேலை தான் இவரோடது. சரியா? சிம்பிள். It compares each pair of adjacent elements and swaps them if they are in an unsorted array. ரெண்டு பேரை பார்ப்பாங்க. சரியா? இந்த பக்கம் ஒரு 15, இந்த பக்கம் ஒரு 11 இருக்குது. ஃபர்ஸ்ட் 15 இருக்குது, அடுத்து 11 இருக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பெருசா இருக்காரு, ஒருத்தர் சிறுசா இருக்காரு. ஸோ யாரு ஃபர்ஸ்ட் முன்னாடி வரணும்? முன்னாடி சிறியவர் தான் வர வேண்டும். ஸோ 11 முன்னாடி போட்டு பின்னாடி 15 போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ரிவர்ஸா தெரியும். நான் ஓகேவா? ஓகே, this comparison and are to be paused to be continued until no swaps are needed. இதோட சூடோ கோடே இவ்வளவுதான். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணோம். அடுத்து உள்ளவர் சிறுசா இருந்தாருன்னா அவர் பின்னாடி தள்ளி விடணும். அவ்வளவுதான், இந்த கதையே இவ்வளவுதான். இதோட முடிஞ்சிடும். let us consider an array. சரியா? இதே எக்ஸாம்பிள் போட்டா நல்லது. ஏன்னா இவ்வளவு பெருசா எழுதுனாதான் மார்க் தருவாங்க. ஏன்னா இந்த நம்பரையும் ரொம்ப மனப்பாடம் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுவேன்னா 11 கேப் விட்டு 12 கேப் விட்டு 13. சரியா? அப்புறமா இங்க 14, ஃபர்ஸ்ட்ல 15, இங்க 16. இதுதான் கதை. 11 12 13, பக்கத்துலயே 15, ஸ்டார்டிங்ல 15, நடுவுல 16. சரியா? இதை மட்டும் படிச்சாலே போதும். ஓகே, இப்போ போட்டாச்சா? we have a pictorial representation of how bubble sort will be sorted in the given array. இங்க நான் இங்க கொடுத்திருக்கதா சொல்றேன். இப்போ என்ன பண்ணுதோம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரை கம்பேர் பண்றோம். 15 16. 15 பெரிய மனிதர், ஆனால் முன்னாடி இருக்கிறார். சோ அது உலக வழக்கப்படி தவறு. சோ அவரை பின்னாடி மாத்தணும். சோ 11 முன்னாடி மாத்தணும். அவ்வளவுதான். பைனரி சர்ச் அவ்வளவுதானா? இல்லையேப்பா இருக்குப்பா. நான் கொஞ்சம் விட்டுட்டேன்ப்பா. இது ஃபார்முலா வரும், நான் விட்டுட்டேன். ஆமா, அதை எடுத்துட்டு வரல. அகைன் டீச் த கொஸ்டின்ஸா? யாருப்பா நீ? யார் நீ? திடீர்னு வந்து அகைன் டீச் த கொஸ்டின்ஸ்ன்ற? ஓகே லாரா. இப்போ ரெண்டு பேர்ல ஒருத்தர் சிறுசா அந்த பக்கம் உள்ள ஒரு சிறுசா இருக்காரு. சோ ஸ்வாப் பண்ணிடுவோம். முன்னாடி இருந்த ஒரு பெருசா இருந்தாருன்னா அவரையும் ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸோ முன்னாடி 11 வந்துடும். அடுத்ததா இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது 15 16 ரெண்டு பேரும். ஸோ 15 பின்னாடி தான் இருக்கு. 16 பெரியவர் தான். ஸோ 16 பின்னாடி தான் இருந்தாகணும். 15 முன்னாடி இருக்கணும். அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு ஓகே ஆயிடுச்சு. அடுத்து 16 12 பார்க்குறோம். 16 12 பார்க்கும்போது
12 தானே 12 தானே சிறுசு. ஸோ 12 முன்னாடி வரணும். we need to swap. இந்த ஆரோ மார்க் போட்டிருந்தோம், அங்கே ஸ்வாப்பிங் நடக்குது என்று அர்த்தம். ஓகே, இந்த ஆரோ மார்க் போட்டு எல்லா தடவையும் காமிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்வாப் ஆயிருமா, 16 முன்னாடி போயிடும். 14 16 14 பார்ப்போம். 16 14 பார்க்கும்போது 14 தான் சிறுசு. ஸோ we need to swap again. ஓகேவா, 14 மறுபடியும் பின்னாடி வரும். ரைட், அடுத்து என்ன பார்க்கணும், 16க்கு 13க்கு பார்க்கணும். 16க்கு 13 பார்க்கும்போது அங்கேயும் அதே கதை தான். 16 பெரியவர் 13 சிறியவர். ஸோ ஸ்வாப் அகெயின். ஓகேவா, ஃபைனலாக இப்படி ஒருத்தர் கிடச்சிருவாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். ஓகேவா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். அடுத்ததான் நம்ம செகண்ட் இட்ரேஷன் போனோம். காண்ட் அண்டர்ஸ்டாண்டா, ஒன்றுமே பண்ணலையேண்ணா நீங்கள். 2 பேர் சிறுசாக பெருசான்னு பார்த்து வெறும் ஸ்வாப் தானே பண்ணியிருக்கேன். ஏன் புரியல? பிரிண்ட் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் சிம்பிள் தான் பாது. ஆனால் நான் இதை எடுத்துட்டு வரலையே. மணி புரியலையா உங்களுக்கு? ஏன் புரியலப்பா? ஒன்றுமே பண்ணலப்பா. நான் நீங்கள் 2 நம்பரை கம்பேர் பண்ணுறேன். 15 16 கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது சின்ன நம்பர் முன்னாடி இருந்ததுன்னா சின்ன நம்பர் அப்படியே இருக்கட்டும். இதுவே பெரிய நம்பர் முன்னாடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே முன்னாடி மாற்றிட்டு சின்ன நம்பரை பின்னாடி விட்றேன். அவ்வளோதான். வேற கொஸ்டின் போகலாமா? சரி 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 முடிஞ்சுப்பா. இதுக்கு அடுத்து ஒரு இது பார்த்தோம்னா 11 15 இட்ரேஷன் 1 முடிஞ்சிருமா? அடுத்து 11 15 பார்ப்போம். 11 15 பார்க்கும்போது 11 சிறியவர். ஸோ பின்னாடி இருக்கார், விட்டு விடலாம். அடுத்து 15 12 பார்ப்போம். இவரில் 12 சிறியவர். ஸோ 12 முன்னாடி வந்துடும். 12 முன்னாடி வந்துச்சுன்னா 11 12 15. அதுக்கப்புறம் 15க்கு 14க்கு பார்ப்போம். 15 பெரியவர். ஸோ 14 முன்னாடி வந்துடும். சரியா? அச்சோ, இது பின்னாடி இந்த இது இதோட இருக்குன்னு நினைக்கிறேன். அச்சோ இல்லையா? கட்டம் போட்டு எழுதணுமா? எழுதி முடிச்சிருவோம். இங்கே எப்படி நிற்கிது? 11 12 15 11 12 15 14 13 14 13 லாஸ்ட்டாக 16. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணுவோம். இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது 14 தான் சிறியவர். ஸோ 14 முன்னாடி வந்துடுவார். 11 12 14 15 13 16. ஓகேவா? ரைட்டா? இப்போ மறுபடியும் இவங்க 2 பேர் சரி ஆயிட்டாங்க. இவங்க 2 பேர் பண்ணுமா பார்ப்போமா? இவங்க 2 பேர் பார்க்கும்போது 1 2 3 4 5 6 நீங்கள் ஸ்கேலில் தான் போடணும். என்ன மாதிரி போடாதீங்க, மார்க் போட மாட்டாங்க. 11 12 14 13 15 16. இவங்க 2 பேருக்கு பார்ப்போம். இவங்க 2 பேர் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நோ நீட் டு அரேஞ்ச். இன்னும் நடுவில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும் தேவை. ஸோ வி நீட் டு கோ டு த இட்ரேஷன். இப்போ இட்ரேஷன் 2 முடிஞ்சது. வி நீட் டு கோ டு த இட்ரேஷன் 3 போகும்போது 1 2 3 4 5 6 11 12 கம்பேர் பண்ணுவோம். அப்படியே இருக்கும். இந்த 13 14 மட்டும் சேஞ்ச் ஆகும். 13 14 சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே 15 16 எழுதிட்டோம்னா which is in the ascending order. So the sorting is over. Right? என்ன சப்ஜெக்ட்? திஸ் இஸ் சிஎஸ் பா. ஜரீனா கோடிங்ஸ் பிடிக்குமா? லைட்டா. ஓகே, அடுத்து போலாமா? நானும் ரெக்கார்டு கம்ப்ளீட் பண்ணலண்ணா. ரெக்கார்டு கம்ப்ளீட் பண்ணலையா? இப்போயே ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணோம். சரி, இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எது ஃபஸ்ட்டு ஸ்லைடு முடிஞ்சது, இன்னொரு ஸ்லைடு இருக்குதுப்பா. சரியா? இதுலேருந்து அடுத்ததுல ஆரம்பிக்குது. இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்துருப்போம்னா ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் பார்த்துருப்போம். இங்கேருந்து வர்றவர் 6th லெசன்லேருந்து ஆரம்பிப்பார். ஆனால் பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுங்கள். பில்டின் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பில்டினாயே உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும்பா. அதை நம்ம யூஸ் பண்ணுறதாப்பா பில்டின் ஃபங்க்ஷன். சிம்பிளி சொல்லிடலாம்ப்பா. ஸோ ஐ எம் ஃப்ரம் மூன், ஐ எம் ஏலியன். ஐ எம் ஃப்ரம் சாட்டன், ஸோ ஐ எம் ட்ரேலியன். ஓகேவா?
ஆரம்பிப்போமா? எப்பயோ சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்களா? எங்களுக்கெல்லாம் கடைசி வாரம் வரைக்கும் எழுதிட்டு இருப்போம்ப்பா நாங்களாம். இல்லை செகண்ட் ரவுண்ட் கூட சொல்லலாம் இதை. ஓகே ஆரம்பிக்கலாமா? எஸ் கம் ஆன் காய்ஸ். காலேஜ் எப்படி போகுது? எக்ஸாமாக போகுது, படுத்தி எடுக்கிறாங்க, நச்சு எடுக்கிறாங்க. ஓகே ஸ்வேதா, லெட் ஸ்டார்ட். ரைட்டை இது ஒரு கம்பல்சரி கொஸ்டினாக கூட வரலாம்ப்பா. ரைட் a note on if-else structure. The if-else statement is used to choose between two alternatives based on a conditions. ரெண்டு பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதா if-else கண்டிஷன். ஓகேவா? if இது வந்து சின்டாக்ஸ். இதுல நீங்க பிசுறு கூட ஒண்ணுமே விடக்கூடாது, எது விட்டாலும் மார்க் குறைச்சிருவாங்க. if கண்டிஷன் இந்த இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன்லாம் கரெக்டாக போட்டு கடைசியில் கோலன், முக்கியமானது கோலன். கோலன் இல்லைன்னா 2 மார்க்கில் இந்த இவ்வளோ எழுதிருப்பீங்க, இது எழுதி எல்லாமே எழுதிங்க, கோலன் மட்டும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசாட்சிக்கே இது இல்லாமல் 1 மார்க் போடுவாங்க. எனக்குலாம் அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா? நான் வாங்கினது இல்லை, எனக்கு பக்கத்தில் உள்ள வாங்கியிருக்கிறான். எதுக்குடா 1 மார்க் கொடுத்தாங்க, கோலன் வைக்கலையா மச்சா அப்படின்னா. சரி விடுங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் பாக்ஸ் 1 எல்சி, இங்கேயும் கோலன் முக்கியம். ஸ்டேட்மெண்ட் பாக்ஸ் 2 ஓகேவா? இல்லப்பா எனக்கு முடிய போகுது. யா ப்ரோ டுடே யூ லுக்கிங் டயர்ட். அப்படியா இருக்கிறேன்? காலையில தான் டயர்டாக இருந்திருப்பேன். உங்களுக்கு எப்பயுமே காலையில தான் எனக்கு டயர்டாக இருப்பேன். சாயந்தரம் தான் ஃபுல் பிரிஸ்கே வருவேன் நான். உங்கள் நேம்? மை நேம் இஸ் ஆண்ட்ரூ. கண்டிஷனில் கோலன் வருது சார். ஆமாப்பா, அதுலேருந்து தானே சொன்னேன். ஓகே அடுத்து போலாமா? ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வராதுடா, ஏன்டா புதுசா பொருளை கிளப்புற? ஹலோ மெக்கலம் சார். டேய் இவனை உள்ள விடாதீங்கடா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்ப்பா உன்னை. ஃபுல் நேமே அதானா ப்ரோ? ஆமாப்பா ஃபுல் நேமே அதான், ஆண்ட்ரூ தான் என்னோட ஃபுல் நேமே, அவ்வளோதான். ஓகே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குதுப்பா, பார்த்துருவோமா? இஃப் ஏ ஈக்குவல் டு இன்ட் ஏன் கொடுக்குறோம்? இது இன்புட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கேட்ட இருந்தா பார்த்துக்கோங்க. இன்ட்னு கொடுத்தோம்னா இங்க வர்றவர் வேல்யூ இன்டீஜரா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இல்லாட்டி பைத்தான் அவரை நம்பரா எடுக்காது, இன்டீஜரா எடுக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இன்ட் மட்டும் போடுறோம். இன்புட்னா உள்ள கொடுக்க போறோம்னு அர்த்தம். என்டர் எனி நம்பர், கோலன் வச்சு இது டபுள் கோட் போட்டு முடிச்சிரும், 2 பிராக்கெட் போட்டு முடிச்சிரும். அடுத்ததா இஃப் ஏ, இதுப்பா பெர்சன்டேஜ் வந்தா என்னது? தட் வில் ஷோ த ரிமைண்டர். ஹாப்பி கிறிஸ்மஸ், தேங்க்யூ. இஃப் ஏ என்னப்பா என்னது பெர்சன்டேஜ், இதோட பேர் எனக்கு மறந்துட்டேன், அதனால நான் பெர்சன்டேஜ்னே சொல்றேன். டபுள் ஈக்குவல் டு 0னா இதோட ரிமைண்டர், இப்போ ஏவை 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்தது என்றால் that is an even number. if a percentage 2 double equal to 0 print a கமா அந்த ஏனா வர்ற ஏவை பிரிண்ட் பண்ணி it is a even number சொல்லிடுவோம். இல்லை என்றால் அவர் simply that is an odd number. else print a is an odd number. output enter any number. 56 கொடுக்குறோம். 56 is an even number. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நம்பர் கொடுக்குறோம்? enter any number. 67 is an odd number. ஓகேவா? உங்களுக்கு வேணா நீங்க பைத்தான் கம்பைலர்ல போய் நீங்க ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ், தேங்க்யூ ப்ரோ. மாடுலஸ் ப்ரோ அது நேம், மாடுலஸ் ப்ரோ அது நேமா? புரியலையே. ஏ மாட் 2வா? ஏன்பா? ஓ அதோட பேரு மாடா? சாரி, அதோட பேர் ஏ மாட் 2வா? ஓகே ஓகே சுப்புலக்ஷ்மி, தேங்க்யூ. ஓகே
சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது இப்போ பார்க்க போறது இஃப் எலிஃப் எல்ஸ். சரியா, இவர் கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இஃப் எலிஃப் எல்ஸ் பார்த்துருவோமா? வேணாம், என் ஃபுல் நேம் யாருக்குமே வேணாம். ஏ பாயிண்ட் அப்பட் வரும் சார். எதுப்பா சொல்றீங்க? விஎம்எஸ் அஃபீஷியல் எதுவும் தப்பு இருக்குதா? இங்கே ஏ வருமா? இங்கே கம்மா போட்டு ஏ வருமா? அதுதான் நானும் யோசித்தேன். இப்படி வருமா? அது C++ன்னு நினச்சி விட்டுட்டேன்டா. வருமாடா? ஓகே, தேங்க்யூ 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 ரூபா ராஜ்குமார். தேங்க்யூ சகீப். அபியத், நீ வந்துட்டியாடா? ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். ஆமாப்பா, இது ப்ராக்டிக்கல். ஆமாம், இது ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். செகண்ட் ப்ரோக்ராமாக இருக்குண்ணே. இது ஒரு பார்ட். செகண்ட் ப்ராக்டிக்கலில் 2 பார்ட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் இது. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் தான். எனக்கு நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால பாதி நேமாச்சு சொல்லுங்க. பாதி நேம்ப்பா ஆண்ட்ரூ. சேம் டு யூ. சேம் டு யூ சொல்ல மாட்டீங்களா? சேம் டு யூ சொல்கிற பழக்கம் எனக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. ஆண்ட்ரூ சைமன்ஸா? நல்லா இருக்கே பேர். நீ ஒரு பேர் வச்சுக்கோப்பா. யார் கேட்க போறா? சரி, யூசிங் இஃப் எல்ஸ் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் ரைட் a suitable program to display the largest of 3 numbers. இஃப் எல்ஸ்க்கும் இஃப் எலிஃப் எல்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, இஃப் எல்ஸ்னா 2 கண்டிஷன் தான். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இதுவே எலிஃப் வந்தார்னா எலிஃப் நடுவில் வச்சு நம்ம எத்தனை எலிஃப் வேணா வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் இஃப் இருக்கணும், லாஸ்ட் எலிஃப் இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? இதான் கதை. எத்தனை எலிஃப் வேணா இருந்துக்கலாம். சிம்பிள், ரைட்? விச் லெசன்? திஸ் இஸ் 6th lesson or 7th lesson? 7th lesson பா. இல்லை 7th தான். சிச்சோ 7th lesson இல்லைப்பா இது. ஐயோ யோசிடா 8th lesson அந்த ஸ்ட்ரைட் ஸ்லைசிங்கில் போயிடும். ஐ திங்க் 9th மறந்துட்டேன்ப்பா. இது எத்தனாவது லெசன்னு மறந்துட்டேன்ப்பா. பிரெண்டன் ஆண்ட்ரூ மெக்கலமா? நல்லா இருக்க பேரு. அவரு தெரிஞ்ச என்னடா ஆகும்? ஓகே 6ஆ? ஓகே. அண்ணா உங்க கட் ஆஃப் மை ஜோ ஆண்ட்ரூ ரூட். நானே இங்கிலாந்து தோத்துருச்சுடா டெஸ்ட்ல, தெரியுமா? ஆசஸ்ல எனக்கு வருத்தம்டா. ஹாய் ராஜு. சரி, இன்னைக்கு நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி தான். கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுங்கடா சொல்லுங்கடா. பென் ஆண்ட்ரூ ஸ்டோக்ஸ் சொல்றா. பெஞ்சமின் ஸ்டோக்ஸ். சரி சொல்றா, வேற சொல்றா. என்னோட கட் ஆஃப் 182பா. எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. போடா, என்னை கடுப்பேத்துற மாதிரி நீ பேசுறடா. ஏன்பா ஆர் கே ஃபுல்லாக கூட்ட போறியா? இப்போ டே போதும்டா, நிறுத்துடா. நான் தாங்க மாட்டேன்டா. அடே இப்போ நான் பாரு டி கேர்ள் பேர்லாம் சொல்கிறடா. அடே அபியத்து, சரி சொல்லி முடிச்சிருங்கடா. சொல்லி முடிங்கடா. எவ்வளோ நேரம் தான் நீங்களும் சொல்லுவீங்கன்னு பார்ப்போம்டா. சரிப்பா. சரியா சூர்யா? சரியா? நான் இங்கிலாந்துப்பா. சரிப்பா. நீங்களும்மா சஹிப், நீங்களும் இப்படி நல்லவரா மாறிட்டீங்களா? அவனை பாருடி. ஆண்ட்ரூ ஸ்டார்க் நல்லா இருக்குடா. ஆனா சின் ஆண்ட்ரூ சான் நல்லா இருக்குல்ல இது. சின் ஆண்ட்ரூ சான். அவ்வளோதானா? முடிஞ்சாப்பா? ஒரு வழியா முடிஞ்சுதா? இதுக்கு இருந்துதா ஒரு எண்டு இல்லையா? என்ன சொல்ல போறீங்களா அண்ணா? நீங்கள் எப்படி என்ன படிச்சீங்க? மிச்சல் தோனியா? என்னடா இது? இதில் என் பேரே வரலையே. டே
மகேந்திர ஆண்ட்ரூ. ஏண்டா இதெல்லாம் ஒரு தெரிஞ்சா என்னடா ஆகும்? ஆரம்பிக்கலாம்டா. சரிடா, சரி போதும் போதும். சஹீப் ரெடி ஆயிட்டான். சூர்யா வாடா, எக்ஸாம் நான் மட்டும் வரமாட்டேன், இப்போ மட்டும் வந்திருக்கு. அப்படின்னா உனக்கு எக்ஸாம் இல்லைன்னு தெரியுது. குளிர் விட்டு போச்சு எக்ஸாம் பத்தி. ஓகே அபியத், ஓகே ஆரம்பிச்சிடலாமா? ஐசோ அச்சோ, ஐசோ ஸ்பீடுக்கு பதிலாக ஏன் பேர் போறியாடா? யூ கேன் சி மீ ஜான் சீனா. வாங்க போமா. கம்ப்யூட்டர்ல ஒண்ணுமே தெரியாதான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம்பா, நீங்க அங்க போய் பாத்துக்கலாம்ப்பா. சரி ஓகே ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். எனாஃப் எனாஃப் எனாஃப். சூர்யா நிறுத்துடா, நீ ஒருத்தன் தானே நிப்பாட்டுன்னு சொன்னா நிப்பாட்ட மாட்டேன். நிறுத்திடுடா நிறுத்திடுடா நிறுத்திடா. கோடு N1. இப்போ என்ன பண்றோம்? N1ன்ற வேல்யூ கொடுக்குறோம். N1 இன்ட்னா என்னது? உள்ள போறவரை இன்டீஜரா போக போறாரு. 10th லைவா? இல்லப்பா, இது 12th லைவ்ப்பா. ஓகே 12th லைவ். ஓகே இன்ட்னா உள்ள வர்றவரு இன்டீஜரா வர போறாரு. இன்புட். ஓகே இன்புட் என்னது? இன்புட்னா உள்ள போற இன்புட். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். இது வந்து நம்மளுக்கு வெளியே செமிகோலன்ல இதுதான் இதோட பேர் என்னமோ சொல்லுவாங்களேப்பா. இன்புட் ஃபங்க்ஷன்ல கூட, இன்புட் பிரிண்ட்ல கூட சொல்லுவாங்க. அதோட பேர் என்னது? கமாண்ட் ப்ராம்ப்டா? இல்ல, அதோட பேர் என்ன சொல்லுவாங்க? நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? வந்த வேலை முடிஞ்சா? சரி போயிட்டு வாடா. சரி சரி, இதுக்குள்ள இது ஒன்று பேர் சொல்லுவோமே, அதோட பேர் சொல்லுங்க. நான் மறந்துட்டேன், கொஞ்சம் சொல்லுங்க. இல்லப்பா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இல்ல. பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் வெளியே பிரிண்ட் ஆகும். அதோட பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்கப்பா. மை நேம் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ராஜராஜ சோழன் சொல்லி வருமே, அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? அண்ணா உங்க ஃபியூச்சர் கோல் என்னன்னா? ஃபியூச்சர் கோல் என்னன்னா சாப்பிட்டு நல்லா தூங்குறது தான் அடுத்த கோலே எனக்கு. அதான்ப்பா இன்புட் பிரின்ஸ் ஃபங்க்ஷன்ல நீங்க படிச்சது இல்லையா? கடைசியில் இருக்கும்பா இன்புட். அது இன்டீஜர் சொல்லிட்டு உள்ள வர்ற ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கா என்னன்னு தான் மறந்துட்டேன் நான். தெரியலையா? ப்ராம்ப்ட் கமாண்ட் அதான் நினைக்கிறேன்டா. நைஸ் கோல், சேம் டு யூ. அதுதான் எல்லாருக்குமே கோலு. அதுதான்ப்பா கோலு. அது போய் சாப்பிட்டு தூங்க தான் கோலு. அதுக்கு மேல நான் ரொம்ப யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப யோசிச்சோம்னா மண்டை தான் வலிக்கும், வேலை தான் வலிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு வேற முடி ரொம்ப இருக்குதா. இந்த அடுத்து லைவ் எப்போ? இந்த கம்ப்யூட்டர் லைவுக்கு அப்புறம் போய் முடி வெட்ட போறேன். ஊருக்கு போறேன், முடி வெட்டுறேன், வரேன். அப்போ அண்ணன் வேற ஸ்டைல்ல இருப்பேன். சரியா? இதான் லாஸ்ட் டைம் முடியோட வர்றது. இந்த சிஎஸ் லைவ் தான் லாஸ்ட் லைவ். சரியா? நான் லைவுக்கு வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் முடி வெட்ட போறேன். சரி ஓகே எடுத்துடலாம். N2 அதே தான். இன்புட் என்டர் த செகண்ட் நம்பர். ரைட்டா? தேர்ட் N3 இன்புட் என்டர் த தேர்ட் நம்பர். ஓகே ரைட்டா? இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்? if else யூஸ் பண்ண போறோம். if என்ன சொல்லிட்டாங்க? N1 is greater than N2 and N1 is greater than equal to, இல்ல greater than மட்டுமே போட்டா போதும், equal to கூட நீங்க விட்டுலாம். greater than N3, N1 is the greatest, N1 is equal to greatest சொல்லி போட்டலாம். கண்டிஷன் முடிஞ்சவொடனே என்னப்பா பண்ணணும்? முக்கியமா கோலன் வைக்கணும் தலை, மறந்துடாத தலை. இப்போதான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் N1 biggest is equal to N1. நான் N1 is equal to biggest சொல்றேன். biggest is equal to N1 சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவோம். பொய் அண்ணா, இதுலயே நல்லா தான் இருக்கு. காலேஜில் வெட்ட சொன்னாங்களா? நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் காலேஜில் ஒன்றும் சொல்ல. மை நேம் ஆண்ட்ரூபா. இஸ் இலிஃப் சேம் அஸ் எல்ஸ் இஃப் இன் ஜாவா. சாரிப்பா எனக்கு ஜாவா தெரியாது. பென் ஸ்டோக்ஸ் ஹேர் கட்டா நல்லா இருக்குடா. அந்த ஹேர் கட் பண்ணுமா? ஒரு ஓடி வந்து போலிங் போகிற மாதிரி. இஃப் N2 is greater than N1 and N2 is greater than N3 semicolon biggest is equal to N2. ஓகேவா? இப்போ என்ன சொல்றோம்? N2 N1 ஓடையும் N3 ஓடையும் பெருசா இருந்ததுன்னா biggest is equal to N2 ன்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம். எல்ஸ் இல்லை என்றால் இங்க என்ன ஒரு எலிஃப் வருமா? இஃப்னே போட்டிருக்கேன் பாருங்க. இஃப் எலிஃப்
எல்ஸ். ஓகேவா, கடைசி கமெண்ட் எப்பயுமே என்னவா வந்துடணும், எல்ஸா வந்துடணும். எல்ஸ் எல்ஸ் போட்டு செமிகோலன் வச்சு பிக்கஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா n1 பெருசு இல்லை. ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக் பண்ணும், n1 பெருசா இருந்துச்சுன்னா n1 ரிட்டர்ன் பண்ணிடும். அது n1 பெருசு இல்லை. அடுத்து n2 வரும், n2 பெருசா இருந்தா n2 ரிட்டர்ன் பண்ணிடும், n2 சிறுசா இருந்துச்சுன்னா விட்டுரும். ஸோ n1 இல்லை n2 இல்லை, கடைசி அதுக்கு தான் வந்தாகணும். பிக்கஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n3 சிம்பிளா எழுதி முடிச்சிடலாம், நம்ம கம்பேரே பண்ண வேணாம். பிக்கஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n3 ரைட். ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஸ்டைலா? எனக்கு என்ன ஸ்டைலு, நான் எப்பயுமே ஒரே கட்டிங் தான் பண்ணுவேன். 7th இருந்து ஒன் சைடு பாக்ஸ் போட்டுருவேன், அதுதான் பண்ணுவேன் எப்பயுமே. உங்க 10th மார்க் எவ்வளோ? மை 10th மார்க் 469 ரைட். கிரிக்கெட் வித் யூஹா, கமான், உங்களை மாதிரி ஒருத்தர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஒன்ஸ் மோர், சரி கண்டிப்பா சொல்றேன்டா. இங்கே நான் எழுதுறத விட மேல இங்கே கமெண்ட் இதுலயே சொல்லி தரேன், எக்ஸாம்பிள்லயே சொல்லி தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் if n1 is greater than or equal to n1 n2 விட பெருசா இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல. and note this point, andனா எப்படி வரும், ரெண்டு பேருமே ட்ரூவா இருந்தாதான் ட்ரூவா வரும். ஆர் கேட்டா இருந்தாதான் ஒருத்தர் ட்ரூ ஆகி ஒருத்தர் ஃபால்ஸா இருந்தா ட்ரூ வந்துக்கலாம். இதுவே and கேட்டா இருந்தால் ரெண்டு பேருமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ ஆகும். நோட் திஸ், இங்க and முக்கியம். ஓகே, பிக்கஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n1 சொல்லி முடிச்சிடலாம். அடுத்து எலிஃப். எலிஃப்னா என்னது, நடுவுல வர சிம்பிள். எத்தனை கமெண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எலிஃப் n2 இஸ் கிரேட்டர் than or equal to n2 பெருசாகுன்னு சொல்றாங்க, and n2 n3 விட பெருசாகுன்னு சொல்லி ரெண்டாவது கமெண்ட். பிக்கஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n2. லாஸ்டா மூணாவது மூணாவது ஸ்டெப் இங்க முடிஞ்சிடும். இல்லாட்டி நீங்க வேற எது பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை எலிஃப் வேணா போட்டுக்கிட்டே போகலாம். நம்ம இதான் லாஸ்ட் கமெண்டா வச்சிருக்கோம், அதனால நம்ம என்ன போட போறோம், we need to use that else command. else biggest is equal to n3. அவ்வளவுதான். லாஸ்டா என்ன பண்ணுவோம், பிரிண்ட் போட்டு டபுள் கோலன் போட்டு, டபுள் கோலன் முக்கியம், யாரும் மறந்துடாதீங்க. the biggest number between n1 கமா, இது இவ்வளவு கூட நீங்க எழுத வேணாம், இவ்வளவு பெருசாலாம் எழுத வேணாம். பிரிண்ட் the biggest number is, biggest number கூட போதும், இஸ் கூட வேணாம், biggest number. அப்புறமா கடைசியில் கமா போட்டு பிக்கெஸ்ட்னு சொல்லி முடிச்சிருங்க, அவ்வளோதான். பிக்கெஸ்ட் போட்டு முடிச்சுட்டா அவுட்புட்டில் மட்டும் அந்த பிக்கெஸ்ட் நம்பர் இஸ்ன்னு சொல்லி கரெக்டாக எழுதணும். இதே மாதிரி எழுதக்கூடாது. இந்த பிக்கெஸ்ட் நம்பர் இஸ், இப்போ என்ன நம்பர் எடுத்துக்கலாம், 573. பிக்கெஸ்ட் நம்பர் இஸ் 7. ஓகே, ஓகேவா, புரிஞ்சுதா? அபியத், ஏன்டா இத்தனை ரியாக்ஷன் போடுறா? பயாலஜி ஸ்டூடெண்ட் வாட்சிங் சிஎஸ் ஹூ இஸ் தட்? யாருப்பா, எனக்கு தெரியல. கிரிக் இஸ் ஹியர் பட் எரிக் இஸ் நாட் ஹியர். அவன் நேற்று நான் ஆப் கிளாஸ் போகும்போது அவன் வரல, என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, புரிஞ்சுதா? எல்லாரும் புரிஞ்சுதா? நீங்க தானா? சரி, ஓகே சரிண்ணா. ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எதுலப்பா மிஸ்ஸிங்கு? ஆமாம்மா, ஓகே ஓகே ஓகே, சாரி கோலன் இஸ் மிஸ்ஸிங் இன் அவுட்புட் போட்டேன் தலை. ஓகேவா, யாருப்பா அவர் கரெக்டாக சொன்னவர்? வேதாஸ்ரீ, தேங்க்யூ. போலாமா, மேலே போலாமா? புரிஞ்சா? எனக்கு தெரியலப்பா, என்னன்னு எனக்கும் தெரியல. இங்க நம்ம பண்ணது அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் த ஒயில் லூப். இது 3 மார்க். எங்க மேம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதுக்கெல்லாம் 3 மார்க் நம்ம சப்ஜெக்ட்ல மட்டும்தான்ப்பா தருவாங்க, மற்ற எந்த சப்ஜெக்ட்லயுமே தர மாட்டாங்கப்பா, நீங்களாம் லக்கிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்ததே கம்ப்யூட்டர் வச்சு தான். சரியா? அதிகமான மார்க் எடுத்தேன்னா ஸோ பிரச்சனையும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். என்னன்னா சிம்பிள் வைல், ஓகே, கண்டிஷன், செமிகோலன், ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அது பாஸ் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ், இங்க கோலன் இது வராதோ, டேஷ் வராது. எல்ஸ் இங்க ஸ்கொயர் பிராக்கெட் which is the optional part. ஸ்கொயர் பிராக்கெட் ஏன் போறோம், which is the optional part. இங்க எல்ஸ் பார்ட் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் அது கணக்கு இல்ல. அதுக்குன்னு சொல்லி நீங்க அங்க போயிட்டு இது கணக்குலன்னு சொல்லி எழுதாம வந்துடாதீங்க, இதுக்கு தனி மார்க் வச்சிருப்பாங்க. ஆனா டுமாரோ வார்மிங் ஒர்க் கேஸ் நான் வச்சிருக்கேன்டா, ஏதாவது சொல்றேன்டா. இம்பார்ட்டன்ட் லெசன் ஆடா வேணும் உனக்கு. 4th ஓகே, 4th லேண்டனாய்டு ஆக்டினாய்டு சொல்லவா, ரொம்ப போகுதே.
ஓகே 4th பா 4th அதுக்கப்புறம் 8th பா சரியா இதை நான் சொல்கிறதெல்லாம் போய் முடிச்சுட்டு வா அடுத்தடுத்து சொல்கிறேன் 4th 8th 13 14 இதை போய் முடிச்சுட்டு வாப்போ ஓகேவா சரி அடுத்து போவோமா இது புரிஞ்சுதா அண்ணா என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலையே நல்லா தானே போய்கிட்டு இருக்குது ப்ரோ ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆர் லெஃப்ட் ப்ரோ ஏன்பா முடிக்கணுமா உனக்கு சீக்கிரமா சரி அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா ரைட் த விச் இயர் அண்ணா நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் இயர்ப்பா ஃபர்ஸ்ட் இயர் தானே போன வருஷம் 12th ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கணும் ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது இனிமேல் தான் ஜனவரி 2 எனக்கு செம்மு நெக்ஸ்ட் போகலாமா ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் அ given நம்பர் பாப்போமா ஓகே கோட் நம் இஸ் ஈக்குவல் டு இன்ட்னா என்னது நீங்கள் நம்மன்னு வச்சுக்கலாம் என்னன்னு வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் சரியா என்னன்னு கூட வச்சுக்கலாம் இன்ட் ஓகேவா இன்ட்னா என்னது இண்டீஜர் இன்புட்னா இன்புட் கொடுக்குறோம் ஸ்கொயர் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்துச்சுன்னா அவர் வெளியே வர போறாருன்னு அர்த்தம் டிஸ்பிளே மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அப்படின்னு சொல்லி அது முதல்ல காமிச்சோடனே இப்போ நம்ம ஒரு 5 டைப் பண்ணி என்டர் அழிச்சோம்னா கீழே ஸ்வைன்னு யார் வருவா மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 5 வந்துடும் ஓகேவா இதுதான் கதை பாப்போமா உள்ள என்ன நடக்குதுன்னு ஜான் 8 ரிவிஷன் டெஸ்டா வாழ்த்துக்கள்ரா நான் விஐடியில் ப்ரோ எந்த காலேஜ் நான் விஐடியில் படிக்கிறேன் நான் பிஹெச்டி டெக்பா ஐயோ என் பர்த்டேவா அச்சோ ஆத்தே அடே சொல்லிடுறேன்டா ஆனால் எல்லா லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும்டா ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஒன்று வரும்டா செகண்ட்லேருந்து வர்றது சான்ஸ் தேர்ட்லேருந்து வராது 4 5லேருந்து கண்டிப்பாக ஒன்று இருக்குது 8லேருந்து ஒன்று கண்டிப்பாக இருக்குது ஓகே அப்புறமா 9th ஒன்று கண்டிப்பாக இருக்கும் 11 12 13லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும் ஸோ இவ்வளோ தான்டா பார்த்துக்கோடா சரியாடா உனக்கு தான்டா அது கேஸ் பார்த்துக்கோடா சார் பிடெக் ஈஸியாக இருக்குமா எனக்கு தெரியலப்பா நான் பிஇப்பா ப்ரோ டெல் ப்ரோ ஹவு மணி எதுடா ஹவு மணி சொல்லவே மாட்டேன் சரி இப்போ பாப்போமா இப்போ நம்ம இங்க கொடுக்க போறது for loop for is known as the continuous loop so for I in range 1,11 நம்மளுக்கு எப்பயுமே எப்படி எடுப்போம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்தாலே ஃபர்ஸ்ட் வர்றவர் ஸ்டார்ட் அடுத்து வர்றவர் எண்டு அடுத்த ஒருத்தர் வருவார் அவர் தான் ஸ்டெப் இதை பற்றிலாம் பின்னாடி கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு 5 மார்க்கே இருக்குது பார்ப்போம் ஓகேவா மார்ச் 18 ஆமாடா பிரிண்ட்டு ஐ கமா ஃபர்ஸ்ட் ஐன்னு எதை சொல்றாங்க நம்ம இங்க ஐனா ஃபர்ஸ்ட் 1ஆ நம்பர் இங்க ரேஞ்ச் படி இங்க நம்ம 1 தான் வச்சிருக்கோம் ஸோ 1ஆ நம்பர் இது வந்து சிம்பிள் கோட்ஸ்குள்ள வரனால நம்ம சிம்பிள் அப்படியே எழுதிடுவோம் நம்பர் இல்லாட்டி என்னன்னு கொடுக்க சொன்னா இங்க கொடுத்த நம்பர் என்னப்பா கொடுத்துருப்போம் நம்ம 5 சொன்னா 5 இங்க கோட்ஸ்குள்ள வந்துருக்கு ஸோ மறுபடியும் உள்ள இஸ் ஈக்குவல் டு நம் ஸ்டார் ஐ இங்க நம்மையும் ஸ்டாரையும் மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் 1 ஸ்டார் 5 இஸ் ஈக்குவல் டு 1 சரியா இங்க எவ்வளவு ரேஞ்ச்னா போய்கிட்டே இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு முடிஞ்சா அடுத்து யார் வருவா 2 into 5 is equal to 10 ஓகே அப்படியே 3 into 5 is equal to 15 கீழே வரும் நான் கொஞ்சம் சைடுல எழுதிக்கிறேன் 4 into 5 is equal to 20 5 into 5 is equal to 25 6 into 5 is equal to 30 7 into 5 is equal to 35 8 into 5 is equal to 45 9 into 5 is equal to 45 10 into 5 is equal to 50 okay கண்டிப்பா பாஸ் ஆயிரோடா 10th மேக்ஸ் லைவ் இல்லப்பா மறந்துட்டேன் சத்தியமா மறந்துட்டேன் பரவாயில்ல யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா 40 சுகன்யா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நான் வம்புக்கு தான் போட்டேன் அடே டேபிள் ஒன்ஸ் மோர் எழுதுவா சரி ஏப்ரல் 23 ஓகே முடிஞ்ச அளவு ஞாபகம் பண்ண பார்க்குறேன் 9 into 5 45 தான்டா அடே 9 5 are 45 தான்டா 10 5 are 50 டா
எங்களுக்கெல்லாம் இது கரெக்டாக தானே சொல்லி கொடுத்துருக்காங்க, உன தாண்டா தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே போமா சார், உங்கள் கட் ஆஃப் என்ன? மை கட் ஆஃப் இஸ் 182பா. இங்கே நம்ம 2 டேபிள் பண்ணியிருக்கோம், ரொம்ப கஷ்டமான டேபிள் 2 டேபிள். ஸோ 2 டேபிளுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. யாராவது ரொம்ப படிப்பாளி இருந்தீங்கன்னா 21 டேபிள் 25 டேபிள் இல்லை 25 கூட எழுதிடலாம், 29th டேபிள் இந்த மாதிரி ஏதாவது போட்டு பண்ணுங்க. ஓகே சார், பி ஈஸி. ஓகே, அடுத்து போலாமா? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன்? இது 7th சாப்டர்ல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாஸ், இம்பார்ட்டன்டான 2 மார்க் பா, அதனால தான் எடுத்து வந்துருக்குது. ஓகேவா, 7th சாப்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகே, பாப்போமா என்னன்னு. ஒன் டவுட், வாட் இஸ் 1 + 2? 1 + 2 தானே? 1 + 2 ஐ திங்க் இட் வில் பி 5 நினைக்கிறேன். 1 + 2 5 தானே? What are the main advantages of function? பாப்போமா. It avoids repetition and makes high degree of code reusing. அது repetition-ஐ தவிர்த்து விட்டு high degree of என்னது இது என்ன சொல்றாங்க? repetition-ஐ அவாய்ட் பண்ணிருன்னு சொல்றாங்க. கோடை திருப்பி யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்களா? புரியலையே, எனக்கே புரியல, திடீர்னு குழப்பமா இருக்குது. OMG, what a teacher. Thank you. I got out 11th level. Sister told that she already know me. How bro she know me? Please சொல்லுங்க. எனக்கு தெரியாதுப்பா, சாரி. அவங்க லைவுக்குன்னு பார்த்துக்கலாம்ப்பா, எனக்கு தெரியல சத்தியமா. அடே 5 மார்க் மட்டும் சொன்னாடா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ரா பையா, அதனால எடுத்து வந்திருக்கேன்டா. சரி, இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். மாடுலாரிட்டினா பிரிச்சு பண்ணுறதான். ஓகேவா, பிரிச்சு பண்ணுறதான். சிம்பிள் லைக் சப்ரூட்டீன்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அனு, எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா. ஓகே, இப்போ சீல் ஃப்ளோர் பார்ப்போமா? டிஃபரன்சியேட் சீல் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பார்ப்போமா? எனக்கு தெரியாது. லைவ் பார்த்துருக்கலாம்ப்பா அவங்க முன்னாடியே, இங்கே வர்றவங்களெல்லாம் பார்த்துருக்கலாம். நானும் டெய்லி வருவீங்க முன்னாடி. தீபா, சாண்டி, சூர்யா, ஜரீனா. ஓகே, இத்தனை பேர் தான் ஞாபகம் இருக்குது. மற்றவங்க யாரும் முன்னாடி இருந்தவங்க இப்போ நிறைய பேர் வரல. ஜல்வா வந்தாங்க 1 வாரம் கண்டினியூஸாக, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? அடுத்தது டிஃபரன்சியேட் சீல் அண்டு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பார்ப்போமா? அஸ்லாம் என் லைவுக்கு எப்பயாதான்ப்பா வரான். இப்போக்குள்ள முன்னாடி தான் ரொம்ப வருவான், இப்போ வரமாட்டான். என்ன பத்தி ஏன் கேட்க போனீங்க? ஐயோ, சரி ஆரம்பிப்போமா? ஃப்ளோர் சீல் ஆரம்பிப்போமா? ஓகே சரண், ஹாய், யூ ஆர் a new student. ஓகே ஹேமலதா, ஆமாப்பா, இது 6th லெசன்பா. 6th லெசன்ல 4th கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போமா? இட் ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டிஜர் less than or equal to x. It returns the smallest integer greater than or equal to x. என்ன சொல்றாங்க? லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டாங்க, பட் லெஸ் தென் சொல்றாங்க. இங்க ஸ்மாலஸ்ட்னு சொல்லிட்டாங்க, ஆனா கிரேட்டர் தென் சொல்றாங்க. புரியலங்கய்யா. ஃபர்ஸ்ட் டைம் வாட்சோன்னு யாருக்குமே புரியாதுங்கய்யா, சரியா? It returns the largest integer less than or equal to x. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 25.4 இதுல லார்ஜஸ்ட் இன்டிஜர் less than, so less than நாலே பின்னாடி வந்துடுவார். லார்ஜஸ்ட் இன்டிஜர் பின்னாடி உள்ளவர்ல யாருப்பா பெருசா இருக்கா? It will be 25. ஓகேவா? இதுவே இந்த பக்கம் வந்தோம்னா it returns the, இது வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பண்ணும்போது, இந்த பக்கம் சீல் ஃபங்க்ஷன் பண்ணும்போது, அதே எக்ஸாம்பிள் பண்ணிட்டா 25.4 பண்ணும்போது it returns the smallest integer greater than நாலே முன்னாடி போயிருச்சு, சரியா? முன்னாடி உள்ளவர்ல யார் சிறுசுன்னு பார்க்கணும். இன்டிஜர்ல யார் சிறுசா வருவா? 25.4 பக்கத்துல யார் இருக்கிறா? 26 தான் இருக்கிறாரு. so which will be 26 is the answer. ஓகேவா? ஓகே அனு, நோ ப்ராப்ளம், விட்டுருங்க, அவ்வளோதான்.
ஓகே பாய் ஜெரினா. புரியலையா? யாருக்கு புரியல? ஈக்குவல்னா அதே எழுதலாமா? ஈக்குவல் எங்கடா இருக்குது? இப்படிலாம் வராதுடா. நீ எக்ஸாம்பிளுக்கு நீ அப்படி எழுதக்கூடாதா? இப்படி சொல்லி போட்டு தான் எழுதணும். ஒய் ப்ரோ யூ காட் சாக். அப்படியா பண்ண? Sir, if I was a principal, I will select you as my maths teacher. Thank you. ஓகே செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் மோர் வேணுமா? ஓகே சகிப் பண்ணிடலாம். நான் தான் மேக்ஸ் டீச்சரா? என்னோட மேக்ஸை பார்த்து அசந்துட்டாங்க. சரி ஓகே. ஃப்ளோர் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம்? 25.4 பண்ணுறோம். ஃப்ளோர் ஃபங்க்ஷனால என்ன சொல்லிட்டேன்? இட் ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டிஜர், ரைட்? இட் ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டிஜர். என்ன சொல்லிட்டாங்க? லெஸ் தென்னாலே பின்னாடி போயிடும். ஓகேவா? லெஸ் தென் பின்னாடி போயிடும். அதுல பின்னாடி உள்ளவர்ல யாரு பெருசுன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம இதை பார்த்துட்டு சொல்லி குழப்பக்கூடாது. நம்ம இங்க வர லெஸ் தென் கிரேட்டர் தென் தான் முதலில் பார்க்க வேண்டும். லெஸ் தென்னா பின்னாடி போயிடணும், கிரேட்டர் தென்னா முன்னாடி போயிடும். லெஸ் தென்னா பின்னாடி வந்துருச்சு. ஸோ அதுல பெருசா இருக்கிறவர் யாரு? 25.4ஓட கரெக்டா பின்னாடி இருக்கிறவர்ல பெருசா இருக்கிறவர் யாருப்பா? 25. அப்படியே பின்னாடி நம்பர் லைன்ல பார்த்தா 25 தான் பெரிய இன்டிஜர். ஓகே 25. அப்படியே சீல் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா சேம் 25.4 இட் ரிட்டர்ன்ஸ் த கிரேட்டர். கிரேட்டர்னா முன்னாடி போயிடுவாரு, லெஸ் தென்னா பின்னாடி வந்துருவாரு, கிரேட்டர்னா முன்னாடி போயிடுவாரா? முன்னாடி போன பிறகு அதுல யார் சிறுசா இருக்கிறா? முன்னாடியில 26 வச்சுக்கலாம். 27 போனோம்னா அவர் வந்து பெருசாயிருவார். சரியா? அவர் வந்து பெருசாயிருவார். 25 அதோட பெருசாயிருவார். சிறுசு இருக்கிறதுலே சிறுசுவர் யாரு? 26. ஓகேவா? புரிஞ்சுதாப்பா சஹிப்? இன்னும் புரியலையா? யுவர் ரியாக்ஷன் இஸ் நைஸ். தேங்க்யூ. I will take definitely 600 out of 1. Definitely எடுக்கலாம். Thank you. எடுத்துருங்க. யாருப்பா சஹிப்? புரிஞ்சுதாப்பா உனக்கு? 11th பிசினஸ் மேக்ஸ் முடிஞ்சதுப்பா. காலையிலே லைவ் இருந்துச்சு, பார்க்கலையா நீங்க? வாட் ஹேப்பன் ஃபார் 25.5? அடே 25.5க்கு அதே ஆன்சர் தான்டா வரும். பண்ணணுமாடா? பண்ணிடலாம்டா. உனக்கு என்ன வேணும்? 25.5க்கு என்ன ஃப்ளோர் ஃபங்க்ஷன், சீல் ஃபங்க்ஷன் சொல்லி தெரியணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? சேம் இட் ரிட்டர்ன்ஸ் த கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் இன்டிஜர். லெஸ் தென்னாலே பின்னாடி போயிடும். ஸோ சிம்பிள் சேம் ஆன்சர் 25 தான். இங்கேயும் அதே 25.5க்கு கிரேட்டர் இன்டிஜர் லெஸ் தென். ஸோ அதுவும் இந்த பக்கம் தான் போகும். 26 தான் ஆன்சர். சிம்பிள். ஓகே 26.4னா என்ன அர்த்தம்? 26.4னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஓகே எல்லாரும் புரிஞ்சுதா? ப்ரோ வென் இஸ் லைவ் ஃபார் என்னதுப்பா? எல்கேஜி மேக்ஸ் தெரியலப்பா, சாரி. நாங்கள் ப்ரீகேஜி தான் நடத்திட்டு இருக்கிறேன். எல்கேஜிக்கு இனிமேல் தான் வரும். விச் காலேஜ் யூ காட் ப்ரோ? ஐ காட் பிஹெச்டி டெக். ஓகே உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிறேன் சகிப். ரைட். ரைட் a python code to check whether a given year is leap year or not. இதே கொஸ்டினை நான் நேற்று ஆப் கிளாஸ்லேயே நடத்துகிறேன். ஃபர்ஸ்ட் லீப் இயர் நீங்கள் இங்கே என்னன்னு வச்சுக்கலாம், நம்மன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். ஆனால் கடைசியில் வரும்போது கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? என்னு இப்போ என்ன கொடுக்க போகிறோம்? n இஸ் ஈக்குவல் டு இன்ட். ஓகேவா? இன்ட் என்றால் யாரு? இன்டிஜர். இன்புட். ஓகேவா? இன்புட். என்டர் இயர். இவ்வளோ பெருசாக வேணாம். என்டர் த இயர்லாம் வேண்டாம். என்டர் இயர். நம்ம ரொம்ப சோம்பேறிகள், உங்களுக்கே தெரியும். ஸோ என்டர் இயர் போட்டு டபுள் ப்ராக்கெட் போட்டு முடிச்சு அவ்வளோதான், முடிச்சிடலாம். ரைட்டா? கரெக்டு. அப்புறமா இஃப் என் நீங்கள் சொல்லி கொடுத்தது மாட்லஸ் 4 டபுள் இதில் சிங்கிள் ஈக்குவல் டு 0. இங்கே என்னது? இஃப் முடிஞ்சோடனே என்ன வரணும்? செமிகோலன் முக்கியம். ஓகேவா? செமிகோலன் முக்கியமா? முடிச்சிருவோமா? பிரிண்ட் லீப் இயர். ஓகே பிரிண்ட் லீப் இயர். ஓகேவா? அடுத்து எல்ஸ் பிரிண்ட் நாட் அ லீப் இயர். ஓகேவா? புரிஞ்சுதா? யார் யாருக்கு புரியல? இப்போ அந்த இயரை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0 ரிமைண்டரா வந்தால் தட் இஸ் அ லீப் இயர். அப்படி வரவில்லை என்றால் தட் இஸ் நாட் அ லீப் இயர். இப்போ நம்ம ஒரு நம்பர் போடுவோமா? we will put என்னோட பிறந்த வருஷத்தை போடுவோம் 2008. ஓகேவா? 2008 போட்டோம்னா which will be divided by 4னா
இங்கே 5 வந்துடும், 20 கழிஞ்சு போயிடும். இங்கே 0 0 போட்டலாம், 8 அப்படின்னா 2. ஸோ நான் பிறந்தது லீப் இயர். ஓகேவா ப்ரோ? லாஸ்ட் 2 மந்த்ஸாக நல்லா படித்து 10+ கட் ஆஃப் வாங்கலாமா சொல்லுங்கள். 10+ கட் ஆஃபா? என்னப்பா புரியல? ஓகே ஜீவா கேமிங், பாய். சார் இஸ் ஈக்குவல் டு வரும் சார். சாரி 180+ கட் ஆஃப் கண்டிப்பாக வரும்பா. இஃப் யூ நீட் தட் யூ கேன் ஜாயின் இன் ஆப்பா. சரியா? யூ கேன் ஜாயின் இன் ஆப், யூ கேன் கால் திஸ் நம்பர் நவ் அண்ட் யூ கேன் டேக் அட்மிஷன். வி ஹாவ் அ ஃபீஸ் ஆஃப் 4K per year. நீ ஃபஸ்ட்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே ஜாயின் பண்ணால் 6K தான். நீ இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிற. சரி விடு, அவ்வளோதான். ப்ரோ நான் 2007, சரி 2007க்கு போடுவோமா? 2007 போட்டால் நாட்டு லீப் இயர் தான் வரும், உங்களுக்கே தெரிஞ்சது தான். 5 20 போயிடும், வீட்டுக்கு போ. இங்கே 0 7னா 1 வரும். ஸோ 4 ரிமைண்டர் வில் பி 3. ஸோ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 விச் வில் பி a நாட் அ லீப் இயர். ஓகேவா? சஜஸ்ட் கோர்ஸ் ப்ரோ. எனக்கு தெரியலப்பா, சாரி. சூர்யா ப்ரோ காட் ப்ரமோஷன் எங்கப்பா? அதான்டா எனக்கும் தெரில. நான் என்னை சீக்கிரமாகவே காலேஜில் சேர்த்துட்டாங்கடா, என்னை சீக்கிரமாகவே எல்கேஜியில் சேர்த்துட்டாங்கடா. சரியா? அது இப்படி தான் சொல்லணும். ஆமாப்பா நான் 2008 தான்ப்பா. ஏன்ப்பா? இங்கே நம்ம அவுட்புட்டு வெளியே காமிச்சிருக்கோம், என்டர் த இயர் சொல்லி போட்டு எல்லாம் காமிச்சிருக்கிறோம். இங்கே எதுவும் மிஸ் ஆகுதா? கரெக்டாக தான் இருக்குது. ஓகே இப்போ பார்ப்போமா ஹவு த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ் பார்ப்போமா? அண்ணா பயாலஜி சாரிப்பா. ஆமாம் தலை, அதே தான் தலை. நஜீப் ஓபி கரெக்டு தான். யூ ஆர் கரெக்ட் பாய். ஐ எம் ஆல்சோ கரெக்ட் பாய். இல்லை ஆமாம்மா, சாரி எல்கேஜியில் சீக்கிரமாக சேர்த்துட்டாங்க. நான் அப்படி தான் சொல்லணும். உங்கள் காலேஜில் நீ தான் சின்ன பிள்ளையா? இல்லைடா, என்னை விட சின்ன பசங்களாம் இருக்காங்கடா. டபுள் ஈக்குவல் டு வருமா? ஸோ இங்கே தப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சரிங்க, மாற்றிடுறேன் போதுமா? டபுள் ஈக்குவல் டு நீங்கள் உங்களின் கோரிக்கைப்படியே இருக்கட்டும். சரி, ஹவு த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ் பார்ப்போமா? ஆமாம், ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. சரி, இது ஆரம்பிப்போம். ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் பை சம் எக்ஸ்டர்னல் கோட். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் கோட் வச்சு தான் கூப்பிடுவோம். இஃப் த பேஸ் கண்டிஷன் இஸ் மெட் தென் த ப்ரோக்ராம் கிவ்ஸ் மீனிங்ஃபுல் அவுட்புட் அண்ட் very sorry. If the base condition is met, then the program gives meaningful output and exits. சரியா? Otherwise, the function does some required processing. தேவையான processing பண்ணிட்டு and then calls itself to continue recursing. இவ்வளவுதான் எது recursive function works. இது 3 mark. Recursive function 5 mark last year வந்தது. Problem bro, all is well. Okay. நீங்க 2009 சரி, ஓகே. சார் நீங்க டாப்பரா? இல்லப்பா. செகண்ட் பாயிண்ட் வேணுமாப்பா? இஃப் த பேஸ் கண்டிஷன் இஸ் மெட். அந்த பேஸ் கண்டிஷன் நான் இங்க பின்னாடி இருக்குதான்னு தெரியல, கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். இஃப் த பேஸ் கண்டிஷன் இஸ் மெட் தென் த ப்ரோக்ராம் யூஸ் த. அந்த பேஸ் கண்டிஷன்ல போய் கரெக்டாக இது ரீச் ஆயிடுச்சுன்னா அது வந்து கரெக்டான மீனிங்ஃபுல் அவுட்புட் கொடுத்துட்டு வெளியே போயிடும். சரியா? அதில் இவ்வளோதான் லிமிட் இருக்கும், இவ்வளோதான் ரிகர்ஷன் பண்ணணும், அடுத்து வெளியே போயிடும்னு சொல்லியிருக்கோம். அந்த பேஸ் கண்டிஷன் இல்லாமல் இருந்தது என்றால் அது தொடர்ந்து போய்கிட்டே இருப்பார். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வாட் இஸ் மீன் பை ரிகர்ஷன்? இட் பை காலிங் இட் செல்ஃப் த ரிகர்ஷன். 11th படிச்சிருப்போமே. ஓகேவா சுரேஷ், புரிஞ்சுதா? மேலே போலாமா? அப்படியே நிக்குதே. ஒன்ஸ் மோர் சொல்லுமா? ஓகே. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு பை சம் எக்ஸ்டர்னல் கோட். ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை
ஒரு எக்ஸ்டர்னல் கோடு வச்சு தான் கூப்பிடுவோம். சரியா? அந்த கோடு தான் இஃப் த பேஸ் கண்டிஷன், அந்த பேஸ் கண்டிஷன் மெட் ஆயிடுச்சு, அந்த போய் பார்த்துருச்சுன்னா அது கரெக்டான எவ்வளோ நேரம் ரெக்கர்ஷன் பண்ணுமோ அதை பண்ணிட்டு அதுவாகவே பேசாமல் வெளியே போயிடுமா. அப்படி அதில் மீட் ஆகலைன்னா அதர்வைஸ் the function does some required தேவையானதை பண்ணிரும், மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருப்பார். and then calls itself to continue recursion, மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகேவா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? explain about string operators. I think this is the last question நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை ஸ்லைடு பாருங்க, நாளைக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியலையே, போய்கிட்டே இருக்குதே. ஐயோ எத்தனை இருக்குது? 53 மீன்ஸ் இப்போ நம்ம இருக்கிறதாவது எத்தனை? 23. சரியா? ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் தலைகளே. 27ஓட முடிச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம் மொத்த கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே, இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? பார்ப்போமா? சிச்சோ, டிஃபரன்ஸ் கொஸ்டின் நான் வந்துட்டேன். இதுக்கு வந்துட்டேனோ? இவர் வந்தால் தான்ப்பா 27 வராரு. அச்சோ, எப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். நாளைக்கு லைவ் எல்லாம் வந்துருங்க, மறந்துடாதீங்க. சரி, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. 8th சாப்டரில் இருக்க ஒரே கொஸ்டின் மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இவர் தான். ஓகே, ஏன்னா போகிறேன், நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குதுப்பா. ரிகர்ஷன் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் ஒன்று தாங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர்டா பாபா. ப்ரோ எனக்கு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் லைவ்ல ஆல்ரெடி டீச் பண்ணுறேன்டா, அங்கே போய் பார்த்துக்கோ. போலாமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போமா? கன்காட்டினேஷன். சரியா? கன்காட்டினேஷன் பிளஸ் சிம்பிள் என்னது? பிளஸ். ஜாயினிங் ஆஃப் 2 or more strings is called as concatenation. ரெண்டு பேரை சேர்க்கறதா concatenation. The plus operator is used to concatenate strings in Python. Plus operators தான் நம்ம ரெண்டு பேரையும் concatenate பண்ணுவோம். Example, welcome to, இது ஒரு prompt, இது ஒரு comment, ரெண்டு பேருக்கும் plus போட்டதுனால welcome to Python. Simple, right? Bro, you will balance exam. அரே பாய்ஸ், எனக்கு ஒன்றும் தெரியாது, இனிமே தான் போய் படிக்கணும். append பார்த்துருவோமா? adding more strings at the end of the existing string is known as append. கடைசியில் சேர்க்கறது தான் யாரு? append. concatenation ரெண்டு பேரும் சேர்க்கறது, appendனா கடைசியில் சேர்க்கறது. அங்க வெறும் பிளஸ், இங்க பிளஸ் ஈக்குவல் டு. the operator plus equal to is used to append a new string with an existing string. ஓகேவா? ஓகே சுகன்யா, டாடா. எக்ஸாம்பிள், string 1 welcome to string 1 plus equal to learn Python. so print string 1 பண்ணும்போது welcome to learn Python ஆகிடுது. அடுத்து போலாமா? அடுத்த பக்கவா? ரிப்பீட்டிங். இது ஒரு எக்ஸாம், இது வந்து 2 மார்க் கொஸ்டினா இருக்கும். இதுவே நீங்க *5 இருந்துச்சுன்னா நீங்க 5 தடவை எழுதணும், *6 இருந்துச்சுன்னா 6 தடவை எழுதணும், அப்படியே எழுதிக்கிட்டே போகணும். The multiplication operator star is used to display a string in multiple number of times. multiple தடவை கொடுக்கிறதுக்கு உதவுது. அவ்வளவுதான். Example, string 1 welcome, print string 1 *4 welcome. அவ்வளவுதான். ஓகேவா? லாரா எங்க போறீங்க? போறீங்களா? படிக்கணுமா? போயிட்டு வாங்கப்பா. ஆல்வேஸ் வெல்கம். நல்லா சரிடா. ஓகே சகிப். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், அதுக்கப்புறமா ஸ்ட்ரைடு பார்ப்போம். ஓகேவா? இது நான் அப்போயே சொல்லி கொடுத்தேன், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சே சொல்லி கொடுத்தேன். ஸ்லைஸ் இஸ் a substring of a main string. ஓகேவா? ஸ்லைஸ் இஸ் a substring of a main string. A substring can be taken from the original string by using square bracket operator and index or subscript values. இதெல்லாம் வச்சு எடுத்துடலாம். ஓகேவா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, சின்டாக்ஸ் என்னது? ஸ்ட்ரிங்கு ஸ்டார்ட்ல ஒருத்தர், எண்ட்ல ஒருத்தர். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். அச்சோ, வெளியே வந்த மாதிரி இருந்துச்சுப்பா, எனக்கு வேற பயமா இருக்குது. ஐயோ பயமா இருக்குது.
ஓகே ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன வரும்? ஸ்டார்ட்டு எண்டு ஸ்டெப்புன்னு சொல்லி வருவாரா? ஸ்டெப் வந்து நம்ம மூணாவதாக வச்சுக்கிறோம். அடுத்ததுல சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இவரில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டெப்பை. இதில் ஸ்டார்ட் எண்டு வரைக்கும் மட்டும் போதும். ஓகேவா? 12th CA என்கிட்ட இல்லைப்பா, ஆப்பில் அப்லோட் ஆகிருக்குப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. சரியா? ஸ்டார்ட் ஸ்ட்ரிங்கு ஸ்டார்ட் எண்ட் இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரேஸ் பண்ண போகிறோம். when the where start is the beginning index and end is the last index value of a character in the string. சரியா? எண்டில் எப்பயுமே ஸ்டார்டிங் இப்போ இங்கே 0 கொடுத்தோம், இங்கே ஒரு 5 கொடுத்துட்டோம்னா 5 -1 தான் எடுக்கும். சரியா? 5 -1 n-1, so that will be last end stringல எப்பயுமே n-1 தான் இருக்கும். so that will become as 4. 0 to 4ல இருக்கிற எல்லாரையுமே எழுதணும். சரியா? ஓகே. Python takes the n value less than 1 from the actual index specified. நான் சொன்னதான் n-1 எடுக்கும். string 1 திருக்குறள். ஓகேவா? string 1 திருக்குறள். நீங்க என்ன சொல்லிருக்காங்க? print string 1 of 0. 0ல உள்ளவரை தனியா எடுத்து இது ஸ்ட்ரைட் பண்ணி எழுத சொல்றாங்க. 0 பொசிஷன்ல யார் இருக்கா? 0 தான், t தானே இருக்காரு. so t எழுதிடலாம். t எழுதிடலாமா? அவ்வளவுதான். 0 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இப்போ ஸ்ட்ரிங் 1ல எத்தனாவது எடுக்கலாம்? ஒரு 8 எடுத்தா என்ன வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். 0 1 2 3 4 5 6 7 8. ஸ்ட்ரிங் 1 of 8 எடுத்திருக்கேன். யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்கப்பா. என்னப்பா வருதுக்கு? st ஸ்ட்ரிங் 1ல 8 எடுத்தா என்ன வரும்? கேவா? அச்சோ, தப்பா சொல்லியேப்பா. 8 பா. ஆர் சஹிப், நீ தாண்டா எப்பயும் போல ஜெயிக்கிற. சரி விட்ரா. யூ இல்ல ஆர் தான்ப்பா. நம்ம 0ல இருந்து எடுக்கணும்பா. திருக்கு. சரி ஓகே. அடுத்து லாஸ்ட் டுடேஸ் லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. சார் ரிப்பீட்டேஷன்ல பிரிண்ட் ஆகும்போது டிஃபால்ட்டா ஸ்பேஸ் வருமா? கண்டிப்பா வருமா வராதான்னு நான் யோசிச்சுக்கிறேன். வருண்டாப்பா. வருண்டா. ஸ்ட்ரைடு when slicing string. பாப்போமா? ஸ்ட்ரைடு என்னன்னு பாத்துருவோமா? when the slicing operation you can specify a third argument as a stride. நம்ம அங்க ரேஞ்சில் ஸ்பெசிஃபை பண்ணா அதே தான். which refers to the number of characters to move forward after the first character is retrieved from the string. ஏனாது முன்னாடி எவ்வளவு பேர் தள்ளி போய் பண்ணணும். the default value of the stride is 1. எப்பயுமே default value அதுக்கு என்ன இருக்குமா? 1 தான் போகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? டுமாரோ CS ல வருவீங்களா? கண்டிப்பா வருவேன்பா. string 0,11. ஏன்பா திருக்குறள் தான் எழுதிருக்குதே. நான் ஆன்சர் சொல்லுமா அதுக்கு? சரியா? இப்போ இது பாப்போமா? இதுல மூணாவதா ஒருத்தர் வருவாரு. அவர் தான் யாரு? which is the stride. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க விட்டலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படியே தான் இருக்கும். சிம்பிள். அது முன்னாடி உள்ளதுதான். print string 1 of 10ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 பேர் இருக்காங்க. ஸோ 22 பேர் இருக்காங்களா? இதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10. ஸோ 10னா ஒரு கேப் விட்டுறணும். சரியா? ஃபர்ஸ்டே ஒரு கேப்பு. அப்புறமா ஒருவர் தள்ளி அடுத்தவர். ஸோ எல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இ முடிஞ்சு அடுத்து ரெண்டாவது ஆப்ரேட்டரா என்ன ஒருத்தர் விட்டுணுமா? ஏ விட்டு ஆர். சரியா? ஏ விட்டு ஆர். நம்ம எப்பயுமே எண்டில் என்ன எடுக்கணும்? n-1 தான் எடுக்கணும். ஸோ நம்ம 15 வரைக்கும் தான் பார்ப்போம். ஸோ 15 will not come because it is not there. So that will finish. ஓகேவா? do you know ஹிந்தி ப்ரோ? லைட்டா தெரியும்பா. ஓகே முடிஞ்சல ப்ரோ. 8 days லீவ் ஃபார் பப்ளிக். வந்துடுவேன். கண்டிப்பாக நான் வந்துடுவேன். பப்ளிக்கில் நான் தான் இருப்பேன். ஓகே முடிச்சலாம். ஃபுல்லாமே படிக்கலாம். தனியாக இருக்கீங்க. அஃப்ரைடா இல்லையா? 6 மாதமாக நான் தனியாதான்ப்பா இருக்கிறேன். என்னப்பா அஃப்ரைடு? என்னப்பா திடீர்னு அப்பான்ட்டு கேட்குறா? சரி முடிச்சிடலாமா? தலைவிகளே?
8 டேஸ்மா சும்மா தான்டா இருக்க போற, படிடா. ஒரு நாள் மேரத்தான் வச்சாலே முடிச்சு விட்டுடலாண்ணே, ஒரு நாள் மேரத்தான் வச்சாலே எல்லாமே முடிச்சிடலாம். ப்ளீஸ் டேக் சிஏ ப்ரோ. எனக்கு சிஏ வராதுப்பா. நான் சிஎஸ் படிச்சிருக்கிறேன்ப்பா, அதனால எனக்கு தெரியுதுப்பா. சிஏ எனக்கு சுத்தமாக தெரியாதுப்பா. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே சரிடா. ஓகே முடிச்சிடலாமா? எஃப்எஃப் ரீனு, அபியத், வேற யாரு பாருங்க, வேற நம்ம சஹிப் எல்லாம் இருக்கீங்களா? போயிடலாமா? முடிச்சிடலாமா? எதில் அவனை ஒன்ஸ் மோர் வேணும்? 52 வீக் வாட் டின்னர்? தோசை தான்ப்பா போய் சாப்பிடணும். நோவா? ஏன்பா? ஏன் ஸ்வேதா வேணாமா? ஓகே திவ்யா பாய். படிக்கலாமா? எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஃபெயில் ஆயிடுவேன்ப்பா. போச்சுப்பா, அது செமஸ்டர்ப்பா. செமஸ்டர் ஃபெயில் ஆகிட்டேன்னா ஹரியர் தான் எழுதணும். ஸோ முடியாது, சாரி. நாளைக்கு வரேன், நாளைக்கு கண்டிப்பாக வருவேன் சரியா? நாளைக்கு ஃபுல்லாக பண்ணலாம். நாளையிலேருந்து எனக்கு லீவு தான் சரியா? Jan 2 மறுபடியும் எக்ஸாம் இருக்குது. சரி விடுங்க, நாளைக்கு ஃபுல்லாக பண்ணலாம் ஓகேவா? மீதி இருக்கிற 40 ஸ்லைடு டைம் இருந்துச்சுன்னா 1 மார்க்கும் பார்த்துடலாம். ஓகே லெட்ஸ் சென்ட் இட் ரைட். 3 ஓகே வேணாம் போதும். டைம் இஸ் சென்ட், டைம் இஸ் அப். 3 2 1 ஓகே நாளைக்கு பார்க்கலாம். பாய் திவ்யா, லெட்ஸ் சென்ட் இட். பாய் எவ்ரி ஒன். கம் டுமாரோ அட் மேக்ஸிமம் 7 to 9 இருக்கும்பா. இல்லாட்டி 6க்கு வந்தோன்னா 6 to 9 வச்சுக்கலாம் சரியா? முடிஞ்ச அளவு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி பார்க்கலாம் ஓகேவா? ஓகே பாய் அனு, பாய். ஓகே பாய்.